All right, welcome to the Vanoli podcast. In the episode, we have with us singer, songwriter, part-time Greek philosopher, Kaber Vasuki. அது ஏன் கிரீக் philosopher? எவ்வளவு தத்துவம்லாம் எழுதியிருக்கீங்களா ப்ரோ? Right. Right. So, Kaber Vasuki is a pioneer in the Tamil independent music scene. He's been here for about 15 years. You must have known him through his work in Kuranganira and his recent single Poi. And இப்போ ரீசெண்டாக கேப்டன் மில்லரில் கில்லர் கேப்டன் மில்லர் எழுதுனது கேபர் வாசுகி தான். ஆனால் அதெல்லாம் சரி, ஹவு டு யூ லைக் டு இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்? That's a good introduction. That's a good introduction. நான் யோசிச்சேன், நான் வந்து இந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு அப்படி ஹவு டு யூ லைக் டு இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் சொன்னா அது ஓகே ப்ரோ அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவேன் பூர்வேஷ் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலே என்ன இருக்கு சொல்கிறதுக்கு? சொல்லுவோம், பேசுவோம், வில் ஃபைண்ட் அவுட். எஸ். ஸோ how so you've been in this in 2009 when you started? 2000 ஆமாம் 2009 7-8ல யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். யூடியூப் சேனல் 2010ல சென்னைக்கு வந்து லைவாக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ how so அங்கே கூட்டிகிட்டு போங்க. how did all of this start? Maybe even behind that. அது ஐ மீன் டு ரொம்ப போர் அடிக்காமல் சொல்லணும்னா லைக் சின்ன வயசுலேருந்தே வாண்ட் பி லைக் ரைட்டர், எழுதணும், கதை எழுதணுன்ட்டு ஆசை. அதுக்கப்புறம் காலேஜ் வரும்போது for whatever reason I just gravitated towards writing songs. whatever reason இல்லை, ஆக்சுவலாக மெயினாக என்னென்னா கதை வந்து ஐ மீன் ஒரு புக் எழுதணும்னு ஆசைப்பட்டேன். புக்குனா வந்து ரொம்ப பெருசு, நிறைய எழுதணும், ரொம்ப டைம் ஆகும், நமக்கு வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் இல்லை. ஸோ பாட்டுனா வந்து அது இன்னும் கொஞ்சம் டக்குன்னு முடிச்சிடலாம். அதனால் அப்படி இமீடியட் கிராட்டிஃபிகேஷன், அதனால் பாட்டு எழுத யூடியூபர் ரீல்ஸ் ஆடுற மாதிரி நீங்கள் ரைட்டர்லேருந்து அதெல்லாம் யூடியூப் முன்னாடியே யூடியூப் அதுமாதிரி இட்ஸ் சேம் இயர் தட் எனக்கு யூடியூப் பற்றி தெரியாதப்போ. பட் 2006-07 வந்து மடைத்திரண்டு வந்து அப்போது எல்லாரும் MP3 பிளேயர்லேயும் இருக்கும். ஸோ அது கேட்டுட்டு சரி இப்போ தமிழில் கூட இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு அப்போது சினிமாவில் வந்துட்டு இருந்த சாங்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இல்லை. இங்கிலீஷ் பாட்டு கேட்கும்போது இல்லை இப்போ யோகி பி நட்சத்திரம் அவங்க ஆல்பம்லாம் கேட்கும்போது இட் இஸ் ஸோ இம்மீடியட். நானும் இப்படி ஃபீல் பண்ணியிருக்கேன், எனக்கும் இந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஆனால் சினிமா பாட்டு கேட்கும்போது அது அவங்க பாட்டு ஏதோ பாடுன்னு இருப்பாங்க, ஏதோ பயங்கரமாக உருகின்னு இருப்பாங்க, நெஞ்செல்லாம் நக்குவாங்க, லவ் சாங்ஸாக பாடி நமக்கு வந்து டே என்னடா பண்ணுறீங்க, எனக்கு கனெக்ட் ஆகாது. எனக்கு பேசிக்காக நான் ஐம் நாட் தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். மேபி அவ்வளோ அழகாக ரசிக்க தெரியல நினைக்கிறேன் எனக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரியலாக ஃபீல் ஆச்சு இந்த சினிமாவுக்கு வெளியே இருந்த மியூசிக்லாம். ஸோ ஓகே, அப்போ நம்ம வந்து அது மாதிரி நம்மளும் இப்படி எழுதலாம் அப்படின்ட்டு ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் சாங்ஸ். ஸோ அப்படி ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அங்கே நான் படித்த காலேஜ் லைப்ரரியில் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் மேகசின்ஸ்லாம் நிறைய வாங்குவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஏதோ ஒரு மேகசினில் வந்து யூடியூப்னு ஒரு வீடியோ ஹோஸ்டிங் அண்ட் ஷேரிங் பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு, கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டுலாம் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். வீடியோலாம் அப்லோட் பண்ணலாமா, இப்போ நம்மளும் பண்ணுவோமே அப்படின்ட்டு. இது வந்து என்ன ஆர்குட் டைமில், பிஃபோர் லைக் ஃபேஸ்புக்கெல்லாம் வந்து சென்னையில் இருக்கிற சில கூல் காலேஜ் கிட்ஸ் கிட்ட மட்டும் இருக்கும், அந்த மாதிரி ஒரு டைம். ஐ ஹேட் ஆர்குட் when I was in school. I just அது எப்படின்னா வீடியோ ஆர்கைவ் பண்ணுறதுக்கு வீடியோ ஷேர் பண்ணி வச்சுப்பேன். playlist இல்ல YouTubeல அப்போ. ரைட். ஆமா. So you had to just share it to Orkut and then you can go. கரெக்ட். அதுக்கு அப்புறம் கூகுள் வீடியோஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ கூகுள் வீடியோஸ் நான் போட்டதெல்லாம் இப்போ இருக்கான்னு தெரியல. கூகுள் வீடியோஸ் ஐ திங்க் யூடியூபோட மர்ஜ் பண்ணிட்டாங்க. I don't remember Google videos. பட் அதில் வந்து ஃப்ரெண்டோட லேப்டாப்பில் வந்து ஸ்டாப் மோஷன் வீடியோலாம் நானே பண்ணி, ஃப்ளாஷ் இல்லை, விண்டோஸ் மூவி மேக்கர். the OG. எஸ், எப்போவுமே விண்டோஸ் மூவி. அதுவும் எப்படின்னா வெப்கேமில் ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் லைன் அப் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணிருப்போம். அதை என்ன அந்த லேப்டாப்பில் என்னெல்லாம் இருந்துச்சோ அதை வச்சு வித்தை காட்டுறது. ஸோ அது மாதிரிலாம் பண்ணி, ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் யாராவது வச்சுருப்பாங்கள்ல ஃப்ரூட்டி லூப்ஸை க்ராக் பண்ணி அப்படி. அதில் அங்கங்கே அந்த சில பாப்புலரான லூப்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த ஏமன் பிரேக் மாதிரி லூப்ஸ் எல்லாம் இருக்கும். இதை எங்கேயோ கேட்டிருக்கேனே, யாரோ யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அப்படின்னு. இதை வச்சு தான் பண்ணுறாங்க போல் சினிமாலாம் அப்படின்ட்டு நம்மளாம் அசியூம் பண்ணிவிட்டு அது மாதிரிலாம் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதுதான் அப்படி தான் இட் ஸ்டார்டட். அப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து வெளியே வந்துட்டேன். தஞ்சாவூரில் ஒரு ரூம் எடுத்து அங்கே இருந்து ஆமாம், அங்கே கொஞ்ச நாள் இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து என்கிட்ட லேப்டாப் எதுவுமே டிஜிட்டல் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு பழைய கிட்டார் மட்டும் இருந்துச்சு. ஸோ அப்பப்போ ப்ரௌசிங் சென்டரில் போய் நோட்ஸ் எழுதிப்பேன், ultimateguitar.comல போய். ஸோ உங்களுக்கு அப்போ வந்து மியூசிக்
லைக் போட தெரியாது. எனக்கு மியூசிக் ட்ரைனிங் எதுவுமே கிடையாது. ஓகே. நான் வந்து எனக்கு என்னன்னா, இப்போ அதான் மடைத்திரண்டு, அப்புறம் வந்து எமினம், லிங்கின் பார்க் இதெல்லாமே கேட்கும்போது, எனக்கு வந்து மியூசிக் அப்படின்றத விட அவங்க இந்த லிரிக்லாம் அவங்க சொல்ல ஓகே. வர்றது, அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு கனெக்ட் ஆச்சு. கனெக்ட் ஆச்சு. ஓகே. எனக்கு அப்போ வந்து பாட தெரியாது. ஸோ நான் ஹாஸ்டல்ல வந்து நான் என்ன இந்த பாட்டுலாம் பாடின்னு இருப்பேன். ஹாஸ்டல்ல என்ன சொல்றது, இந்த காலேஜ் காமன் ஹாஸ்டல்ல. ஆமா காலேஜ் ஹாஸ்டல்ல அந்த குளிக்கிற ஏரியா இருக்கும் இல்லையா? ஸோ நாங்க போய் குளிச்சுட்டு வரும்போது பாடின்னு இருப்பேன். ஸோ பசங்க வெளிய இருந்து பக்கெட்ல தண்ணி ஊத்துவானுங்க. கோல்டு வாட்டர். "டேய் நிறுத்துடா, போதும்டா நீ பாடுனது" அப்படின்ற மாரி. ஸோ அந்த மாரி ஒரு வைப்ல தான் போயிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங், இது நமக்கு வந்துரும், நம்மளால இது பண்ண முடியும் அப்படின்னு ஏதோ ஒரு குருட்டு டெலியூஷன். அந்த You weren't so off, so it's fine. சாரி? You weren't so off. ஆமா. Yeah. ஸோ ஐ திங்க் ஆல் டெலியூஷன்ஸ் கம் த்ரூ இஃப் யூ கிவ் இட் எனஃப் டைம். ஒரு நாள் எர்த் ஃப்ளாட்டா தான் இருக்க போதாங்க. ஃப்ளாட் ஆகிரும் flat ஆக்கிடும். அது மாதிரி. பட் யா ஸோ என்ன சொல்றதுன்னு மறந்துட்டேன். You will browsing center போய் நீங்க ப்ரௌசர் சென்டர் போய் ultimateguitar.com இருக்கும். அதில் போய் டேப்ஸ் எல்லாம் எழுதிட்டு நானும் என் ரூம்மேட்டும் எழுதிட்டு வந்துட்டு ஒரே கிட்டாரில் கற்றுப்போம் நாங்கள். ஓகே ஓகே. எனக்கு என்ன ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்னா, அவன் வந்து ரொம்ப ஈஸியாக கற்றுட்டுருவான் எல்லாமே. அவனோட இயர் வந்து நல்லா இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அவன் வந்து பாட்டு கேட்டோன்னா அவன் அப்படியே தட்டி தடவி இது வந்து டியூன் வாசிச்சிடும். எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். எப்படா பண்ணுற அப்படி டேய் அப்படின்ட்டு. பட் அப்புறம் நமக்கு அப்போ இயர் அவ்வளோ இது கிடையாது. ஸோ நம்ம கேவலமாக பாடினாலும் நம்ம கேவலமாக பாடணும்னு தெரியாது. நல்லா பாடுறேன்னு ஆமாம், பேசிக்காக நம்மளோட இயர் ட்ரெயின்டே இல்லைல்ல, அன்ட்ரெயின்ட் இயர். ஸோ அப்படி தான் ஆரம்பித்தது எல்லாமே. அண்ட் பட் அப்போலேருந்தே ஐ ஹேட் லைக் கன்விக்ஷன் தட் நம்பர் 1 ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் இந்த சினிமா பாட்டு பாடுறதுல எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. சினிமா பாட்டு அப்படின்றத விட மற்றவங்க எழுதின பாட்டை பாடல இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. நான் உங்கள் கதைகளை நீங்கள் எனக்கு சொல்லணும், எனக்கு எழுதணும், எனக்கு க்ரியேட் பண்ணணுன்ற ட்ரைவ் அதிகம். ஸோ அதை நோக்கி தான் நான் போயிட்டுருந்தேன். அண்ட் ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இவென்ச்சுவலி ஒரு ஸ்டார்ட் அப்பில் வேலை பிடிச்சி சென்னைக்கு வந்து 2010 மாதிரி வந்தேன். Tell me about this phase. நீங்கள் காலேஜ் ட்ராப் அவுட் பண்ணிட்டீங்கல்ல? ஆமாம். அண்ட் I'm assuming when you dropped it itself, you said I want to create. ஆமாம். Right. ஆனால் அப்போ உங்களுக்கு கிட்டார் வாசி கூட தெரியாது. ஆமாம், ஓரளவுக்கு தெரியும். But like you couldn't, I'm assuming you weren't in a place where, yeah, if I get a job I can make it. ஒரு musical gig மட்டும் கிடைச்சிச்சுனா I can make it. You have some room to grow. நீங்கள் சொல்கிறபடி கரெக்ட். ஆமாம். So how was that phase like? ஏன்னா அப்போ வந்து probably you need to support yourself. ஏதாவது அந்த அன்சர்டனிட்டி அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை ஆக்சுவலி எனக்கு வந்து அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நான் ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் அதை பார்த்தேன். நம்ம வந்து சென்னைக்கு போகிறோம், சென்னையில் நிறைய மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க, அங்கெல்லாம் பேண்டெல்லாம் இருக்கும். நானா கற்பனை பண்ணிக்கிறேன். ஏன்னா யூடியூப்பில் இந்த லா பொங்கலோட வீடியோலாம் பார்ப்பேன், இந்த ரகு திக்ஷித் இந்த மாதிரி. அப்போ வந்து பெரிய சிட்டிஸ்லலாம் வந்து கண்டிப்பாக நிறைய மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க, ஸ்டுடியோ இருக்கும், நம்ம அங்கே போனால் ஒரு பேண்ட் ஃபார்ம் பண்ணிடலாம். லைக் இங்கே இருக்கிற பசங்களுக்கு தான் புரியல நம்ம என்ன பண்ணுறோன்ட்டு. அங்கே போனால் யாருக்காவது கம் டு டி நகர் உஸ்மான் ரோட்டில் இருக்கிற எல்லாமே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருந்தேன் நான். எனக்கு தெரியாது, நான் சென்னை வந்ததே கிடையாது. ஐ மீன் சின்ன வயசில் தான் வந்திருப்பேனா இருக்கும். பட் ஐ மீன் ஆஸ் அடல்ட்டாக நான் வந்தது கிடையாது. ஸோ அது ஒரு சர்டன் அசம்ஷன்ஸில் தான். அதுவும் நம்ம தமிழ் சினிமா பார்த்து வளரும்போது சென்னை வந்து ஒரு பயங்கர மேஜிக்கல் பிளேஸாக தெரியும். நியூயார்க் மாதிரி. ஆமாம், நியூயார்க் மாதிரி. உலகத்திலேயே மிகப்பெரிய சிட்டி இது அப்படின்ற ஒரு நான் இன்னும் அந்த டிலியூஷன்ல தான் இருந்துட்டு இருக்கேன். இன் சம் வேஸ் இட்ஸ் ட்ரூ. ஐ ஸ்டில் நான் உசுறு கூட சண்டை போடுவேன் சென்னைக்கு. கரெக்டாக. ஸோ இல்லை அது நான் நினச்சதுமே வந்து தப்பாக போல. நான் நினச்ச மாதிரி எக்ஸாக்டாக இல்லையே ஒழிய, சென்னை ஹேஸ் இட்ஸ் ஓன் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். அது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஐ அக்ரி. பட் சாரி, இந்த மைக் கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே வந்து அப்புறம் இங்கே வந்து என்னென்னா, நான் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஐ காட் அ ஜாப். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பில், அது வந்து ஒரு ஹோம் டெலிவரி லைப்ரரி. ஸோ நெட்டில் அது வந்து வெரி ஏர்லி, அதாவது இன்டர்நெட் பெனட்ரேஷன் வந்து நாட்டிலேயே ஒரு 25% தான் இருக்கும். அப்போ வந்து ஒரு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் 25% டூ ஹை. எனக்கு தெரிஞ்சு இப்போவே அவ்வளோ இருக்காது. இப்போ இருக்கும். ஃபோன் ஜியோ வந்துருச்சு, போஸ்ட் ஜியோ வந்துருச்சு. பட் I'm talking about like 2010 எவ்வளோ இருந்திருக்கும் தெரில, நான் எக்ஸாஜரேட் ஒன்லி மெட்ரோஸ்ல தானே இருக்கும் அப்போலாம். பட் சென்னைக்குள்ளே வந்து ஐ திங்க் fairly it was common. Okay. I moved to Chennai 2012 மாதிரி. So I don't, right. I சின்ன வயசு தான் அப்போ எனக்கு தெரியாது. it was okay தான். I mean நான் அந்த ஸ்டார்ட் அப் டார்கெட் பண்ண மார்க்கெட்டுக்கு ஒரு டீசென்ட் கனெக்டிவிட்டி. ஓகே. ஸோ அவங்க
ஸோ புக் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவாங்க, இல்லைனா ஃபோன் கால் பண்ணி ஆர்டர் பண்ணுவாங்க. ஓ நைஸ். நாங்கள் போய் டெலிவரி பண்ணிடுவோம். ஓகே. ஸோ Amazon மீட்ஸ் Swiggy மீட்ஸ் இட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் ஃபார் Blockbuster with Blockbuster ஃபார் புக்ஸ். அதுதான் அந்த ஸ்டார்டப்போட பிச்சே. ஓ ஓகே. ஆக்சுவலி ஸோ அந்த மாதிரி தான் அந்த அந்த கம்பெனியில் வேலை பண்ணுறேன். ஸோ அங்கே வந்து லைப்ரரியன் அப்படின்றது அஃபிஷியல் டைட்டில். பட் எல்லாமே பண்ணுவேன், புக் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணுவேன். அந்த டெலிவரி பண்ணுற அண்ணா லீவ் போட்டார்னா நான் போய் டெலிவரி பண்ணுவேன். இது மாதிரி எவ்ரி திங். ஆனால் அந்த 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 லைப்ரரி வந்து தேட் டை அப் வித் சம் ஸ்கூல்ஸ். சென்னையில் 1-2 ஸ்கூலில் வந்து ஸ்டோரி டெல்லிங் கிளாஸஸ்ஸு, இங்கிலீஷ் ரீடிங் ஹேபிட்டை கல்டிவேட் பண்ணுறதுக்கான சில கோர்சஸ் மாதிரிலாம் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ அப்பப்போ அந்த ஸ்டோரி டெல்லிங் பண்ணுற அவங்க தேட்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து சில பேர் வந்து ஸ்டோரி டெல்லிங்லாம் பண்ணுவாங்க அதில். ஸோ அவங்களோட போய் நானும் வந்து அந்த அது அது தேட்டர் ஒர்க் ஷாப்பில் சேர்த்து விட்டார் என்னோட பாஸ். நீ உனக்கு கொஞ்சம் யூ ஹேவ் டு பி மோர் அப்ஸ்கில் பண்ணுங்க அப்படின்ட்டு அதான் நல்லா பண்ணாங்க ஆக்சுவலி. ஏன்னா ஐ வாஸ் வெரி ஷை அப்போ. ஆமாம், எக்ஸ்ட்ரீம்லி ஷை. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பட் அப்போ ரொம்ப வெரி இன்ட்ரோவர்ட்டடான்னு சொல்ல தெரியல. பட் ஐ மீன் ரெண்டுமே. சில சமயம் ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் ஓகே ஐவ் ஹேட் இனஃப் ஆஃப் பீப்புள். பட் சில சமயம் ஐ ஆல்சோ ஃபீல் லைக் ஓ நோ ஐ நீட் டு மீட் சம்மன். வேரியபிள். ஆமாம், ஆம்பிவர்ட்டா இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம். ஸோ அந்த டைமில் ஐ வாஸ் வெரி வெரி ஷை பேசிக்காக. கூச்ச சுபாவம் அதிகம் அண்ட் வெக்கம் அதெல்லாம் அது மாதிரி. ஸோ அது தட் கைண்ட் ஆஃப் ஓப்பனிங் அப். அப்புறம் கொஞ்சம் ஸ்டோரி டெல்லிங்லாம் அங்கங்கே பண்ணிட்டுருந்தேன். ஸோ அதான் பண்ணிட்டுருந்தேன். அண்ட் மை ஐடியா வாஸ் டு சேவ் சம் மனி அண்ட் கோ டு அ ஸ்டுடியோ. நான் ஸ்டுடியோவே போனது கிடையாது. நமக்கு என்ன தெரியும், விக்கிபீடியா பார்த்து படித்து பீட்டில்ஸ்லாம் எப்படி பண்ணாங்க ஆல்பமு, இவன் இந்த ஆர்டிஸ்ட் எப்படி பண்ணாங்க, அந்த ஆர்டிஸ்ட் எப்படி பண்ணாங்கன்னு விக்கிபீடியா அதையாக படிக்கிறது. ஓ அப்படின்னா நம்ம வந்து ஆல்பமில் சாங் நம்ம ரெக்கார்ட் பண்ணோம், ஒரு ஸ்டுடியோவுக்கு போனோம், நம்ம ஸ்டுடியோவுக்கு போனால் ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்லாம். அப்புறம் வந்து எப்படியோ இது பண்ணி அதை பண்ணி ஒரு 5,000 ரூபாய் சேர்த்தி ஒரு ஸ்டுடியோவுக்கு போனேன். So இதுக்கு parallel-ஆ as you are working here you are only trying to save 5,000 rupees. ஆமாம் மியூசிக் பொறுத்த வரைக்கும். ஓகே கரெக்ட். ஐ அம் ஜஸ்ட் ட்ரைங் டு புக் மை ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோ செஷன். இதுக்கு நடுவில் நான் போய் மீட் பண்ணுறேன். இப்போ எனக்கு அந்த ஐ மீட்டிங் சம் பீப்புள். How is all that like உங்களை மதிக்கிறாங்களா இல்லை லைக் ஐ மீன் ஆப்வியஸ்லி திஸ் சம் ரேண்டம் கிட். நான் என்னன்னா இல்லை என்ன எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன இருந்துச்சுன்னா, ஸோ நான் காலேஜ் அந்த ப்ரௌசிங் சென்டரில் போய் கிட்டார்லாம் கற்றுட்டு இருந்த டைமில் வந்து ஆர்குட்டில் ஒரு குரூப் இருந்துச்சு, இந்தியன் அமெச்சர் ரைட்டர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப்பு. ஸோ அதில் வந்து ஐ ஹேட் லைக் சம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து அந்த ஆர்குட் ஃபோரம் மாதிரி அது. ஸோ அப்பப்போ யாராவது ஒரு கதை போஸ்ட் பண்ணுவாங்க. ஹோல்சம்மான்னு சொல்ல முடியாது, ஒரு கிரியேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கம்யூனிட்டி அது பேசிக்காக. ஸோ எழுதுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, அதுக்கு ரிவ்யூ பண்ணுவாங்க. சில பேர் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கொடுப்பாங்க, சில பேர் டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கொடுப்பாங்க. அது மாதிரி அது ஒரு கம்யூனிட்டி. ஆனால் அந்த கம்யூனிட்டியில் இருந்த ஒரு சில பேர் வந்து சென்னையில் மெயினாக ஒருத்தங்க ஒரு பொண்ணு வந்து ஷீ டிசைடட் ஓகே ஐ வாண்ட் மேக் திஸ் a ரியல் திங். ஓகே. அண்ட் அவங்களுக்கு அந்த குரூப் மூலிமா சென்னையில் தெரிஞ்சவங்க எல்லாரையும் வந்து ஒரு மீட்டிங் இன்வைட் பண்ணி தெம் ப்ரிட்டென்ஷியஸ் பாஸ்டர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ரைட்டிங் குரூப் ஆரம்பித்தாங்க. ஸோ அது ரைட்டிங் குரூப்போட ஐடியாவே என்னென்னா, நம்ம வந்து நம்ம இன் ப்ராக்ரஸ் இருக்கிற நம்மளோட ஒர்க் வந்து நம்ம ஃபீட்பேக் கொடுத்து வாங்கிக்கலாம். amongst each other. ஸோ எவ்ரி வீக்கெண்ட் மீட் பண்ணுவோம். ஐ மீன் சில பேர் வருவாங்க போவாங்க அந்த மாதிரி. பட் ஒரு கோர் குரூப் ஆஃப் 5-6 பீப்புள் இருப்பாங்க. அண்ட் ரூல் வந்து எவ்ரி வீக்கெண்ட் வரும்போது நம்ம சும்மா வந்து ஏதோ பேசலாம் கூடாது. வி ஹேவ் டு ரீட் சம்திங் வி ரிட்டன், இல்லைனா அட்லீஸ்ட் வி ஹேவ் டு ரீட் சம்திங் விவ் ரெட். ஓகே, வேர்ஸ்ட் கேஸ். அண்ட் அவங்க படித்ததுக்கப்புறம் அதை பற்றி ஒரு அனாலிசிஸோ ஃபீட்பேக்கோ மற்றவங்கலாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது ரொம்ப நல்ல ஒரு கல்ச்சராக இருந்துச்சு அது ஆக்சுவலி. It also makes you feel less lonely இல்ல அந்த ப்ராசஸில். இந்த ப்ராசஸில் இட் மேக்ஸ் யூ ஃபீல் லெஸ் லோன்லி அண்ட் யூ லேர்ன் அ லாட். மற்றவங்களோட ப்ராசஸ் மற்றவங்களோட ஸ்டைல்லாம் இருக்கும்போது யூ லேர்ன் அ லாட். அண்ட் இட்ஸ் லைக் அண்ட் அந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் கம்யூனிட்டி இருக்கும்போது இன்னும் அவ்வளோ தனிமையாகவும் நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். ஏன்னா நிறைய பேர்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னாலே புரியாது யாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு 4 பேர் இருக்கிறது. You'll feel heard and seen. Correct. Right for the correct. Yeah. ஆமாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த எதுக்கு இது சொல்ல வந்தேன், parallel என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஸோ இதுதான் என்னோட லைஃப் அப்போ. ஸோ வேலை பண்ணுவேன், வீக்கெண்ட் ஆச்சுன்னா இந்த பாஸ்டர்ஸ் இதுக்கு போவேன். அப்புறம் அதில் வந்து அங்கே வந்து நான் ஒரு பாயிண்டில் இருந்து நான் எதுவும் எழுதலை. ஸோ சரி நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு நம்ம எழுதின பாட்டு 1-2 பாடி காமிச்சேன். இப்போ அங்கே இருந்த பசங்க வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு மியூசிஷியன் தெரியும், அந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்டுடியோ தெரியும், இந்த மாதிரி ஒரு இடத்துல நீ போய் பாடலாம் இப்படின்லாம் வந்து நம்மளை கொஞ்சம் மெயினாக சாத்விக் அப்படின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்,
ஹீஸ் அன் இல்லஸ்ட்ரேட்டர். ஓகே. இங்கே தான் இருக்கான் எங்கேயோ. ஓ நைஸ். ஸோ அவன் வந்து என்னை ரொம்ப புஷ் பண்ணி ஒரு இடத்துல பாட வச்சான் என்ன. அது வந்து ஜஸ்டிஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் தான் அந்த டெட் டாக் ஃப்ரெண்டா? கரெக்ட் அவர் தான். ஸோ அந்த இவங்க வெட்டிவேர் கலெக்டிவ்னு இருக்காங்க. ஆமாம் ஆமாம். பெசன்ட் நகரில். ஸோ அவங்க வந்து ஜஸ்டிஸ் ராக்ஸ் ஆர்கனைஸ் இன்னும் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் அந்த டைமில் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தாங்க. வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஆமாம். ஸோ 20 இல்லை அதெல்லாம் 20 நான் வந்து பண்ணது 2011-12. ஓகே ஓகே. அந்த டைமில் நிறைய பேர் அங்கே ஆரம்பித்தாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ எம்எஸ் கிருஷ்ணாலாம் ஸ்கூல் பையனாக இருக்கும்போது வந்து பாடியிருக்காருங்க. ஓகே. அப்புறம் சோஃபி அஷ்ரஃப், ஓ ஜானு கிட்டாரிஸ்ட். பேண்டாவே நிறைய பேர் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வேறு யார், நிறையா அதான் சில கானா சிங்கர்ஸ்லாம் இருக்காங்க. எனக்கு அவங்க பேர் டப்புன்னு ஞாபகம் இல்லை. பட் அது மாதிரி லைக் ஒரு மாதிரி நல்ல மிக்ஸாக இருக்கும். ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் வருவாங்க. அண்ட் அவங்க அந்த டைமில் அவங்க வச்சுருந்த ஒரே ஒரு ரூலே என்ன அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் வந்து நியூ அண்ட் அப்கமிங் ஆர்டிஸ்ட்க்கு. ஸோ சம்படி இஸ் ஆல்ரெடி பாப்புலர், ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்னா அவங்க இங்கே வர தேவையில்லை. அது ஒரு ரூல். 2வது ரூல் வந்து ஒரிஜினல் பாட்டு தான் பாடணும் மெயினாக. இங்கே எதை பற்றினா இருக்கலாம். ஒரு லைக் இட் டசன்ட் ஹேவ் டு பி கம்ப்ளீட்லி ஒரிஜினல். பட் ஆனால் வந்து அதில் ஏதாவது ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் இருந்தாங்க, விச் இஸ் வெரி நைஸ். ஏன்னா நம்ம எங்கே போனாலுமே வந்து கிட்டார் தூக்கிட்டு போனனாலே வந்து எண்ணி நீங்கள் பொன்னிலாவே பாடுறீங்களாமாங்க. இல்லைன்னா நம்ம அந்த வாரணமாயிரம் பாட்டு எதாவது பாட சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து இந்த சினிமா பாட்டில் எனக்கு ஏன்னா நம்ம சினிமா பாட்டு பாடணும், நமக்கு பாட தெரியாதுன்னு தெரிஞ்சிடும். நம்ம பாட்டு பாடுற வரைக்கும் தான் ஏதோ பாடுறான்ப்பா அப்படின்னு நம்ம தப்பிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நான் ஸோ அந்த ஒரிஜினாலிட்டிக்கு ஸ்பேஸ் கொடுத்த ஒரு சில இடங்கள் அது ஒன்று பேசிக்காக. அங்கே நான் அப்படியே போய் விழுந்தேன். அப்புறம் அங்கேருந்து வந்து எனக்கு ஐ காட் லைக் அ ரியலி நைஸ் ரெஸ்பான்ஸ். அப்போது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே நிறைய பேர் வந்து பாராட்டி நல்லா பண்ணுறப்பா. இந்த சாத்விக் அவங்க வந்து சாத்விக் வந்து என்னை புஷ் பண்ணி பாட வச்சாரு ஜஸ்டிஸ் ராக்ஸில். அதுக்கப்புறம் பேரலாக நான் அந்த ஒரு 5000 ரூபாய் இப்போ நடுவில் சேர்த்திட்டு நான் ஒரு ஸ்டுடியோவுக்கு போனேன். வந்து நங்காநல்லூரில் ஒரு ஸ்டுடியோ. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் நங்காநல்லூரில். அவன் வந்து சொன்னான், மச்சான் இங்கே ஒரு ஸ்டுடியோ இருக்குது, எனக்கு இவர் தெரியும், நம்ம போவோம் அப்படின்ட்டு. அங்கே போனோம். அங்கே வந்து அங்கே ரெக்கார்ட் பண்ணுறவர் வந்து இஸ் லைக் வெரி அக்காம்ப்ளிஷ்ட் மியூசிஷியன். ஸோ நான் வந்துட்டு சரி கிட்டார் ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துடுறியா அப்படின்னாரு. கிட்டார் தனியாக எடுக்கிறதா? கிட்டார் தனியாக எடுத்துகிட்டு வாய்ஸ் அதுவே தெரியாது நமக்கு. இல்லை நான் 2 சேர்த்து தான் பண்ணுவேன் அப்படின்னா. இல்லைப்பா கிட்டார் தனியாக எடுத்துகிட்டு அப்புறம் பாடு அப்படின்னு. இல்லை நான் சேர்ந்து பண்ணுறேன்னாரு. அப்படின்னா சேர்ந்து பண்ணுறியா, அது மிக்ஸ் பண்ண சரியாக வராது அப்படின்னாரு. இல்லை எந்த வருதோ பண்ணித்தாங்க அப்படின்னு. சரி ஓகே உட்காரு அப்படின்னு மைக்கெலாம் செட் பண்ணி விட்டு பாடுனாரு. அவர் கொஞ்ச நேரம் அப்படி பார்த்தாரு. டெம்போல் இல்லைப்பா அப்படின்னாரு. டெம்போனா அது கிளிக் ட்ராக் கேளு அப்படின்னாரு. எனக்கு புரியல என்ன சொல்கிறாருன்ட்டு. என்ன புரியல ஜி. இல்லை என்ன எனக்கு புரியல. அப்படியா சரி அப்படின்னு கிளிக் ட்ராக் ஆஃப் பண்ணிட்டாரு. அப்புறம் சரி பாடுனாரு. இப்படி கொஞ்ச நேரம் பாடினேன். சுதில் இல்லையே அப்படின்னாரு. சுதில் இல்லையா, எனக்கு கேட்க நல்லா தான் இருக்குது அப்படின்னு. இப்படிதான் போச்சு அந்த 5000 ரூபாய். அப்புறம் அவர் சரி இருக்கு சவுண்ட் கிளவுட்ல தான் இருக்கு இன்னும். ஸோ அது மாதிரி என்ன ரெக்கார்ட் பண்ணீங்கல்ல, people should go check it out. அது என்னோட சவுண்ட் கிளவுடில் போனீங்கன்னா ஏர்லியஸ்ட் அப்லோட் ஒன்று போட்டிருப்பேன். ஐ திங்க் 2012-13 மாதிரி போட்டிருப்பேன், சரியா ஞாபகம் இல்லை வருஷம். பட் அந்த டைமில் அந்த உலகத்தின் சொந்தக்காரன், கற்பனை கடத்தல், ஏதோ ஒரு 4 பாட்டு. நான் இதை கட் பண்ணி ரீலாக போட்டு லிங்கை ஷேர் பண்ணுறேன், மக்களை போய் கேளுங்க. ஸோ அது மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது மாதிரி ஒரு ஃபேஸ் போச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம ஒரு பேண்டு பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா நான் வந்து தஞ்சாவூரில் இருக்கும்போதே வந்து ஏப் மேன் அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருந்தேன். ஏதோ ஒரு பழைய பிரிட்டிஷ் பேண்டோட பாட்டு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது அந்த பேண்ட் பேரே மறந்துச்சு. இப்போது அந்த பாட்டு கேட்டுட்டு நம்ம இந்த ஏப் மேன் நல்லா இருக்கே அப்படின்ட்டு அதை வச்சு குரங்கன் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஓ தட்ஸ் வை. ஓகே, நான் வந்து குரங்கன்னு ஒரு தமிழ் ராக் பேண்ட் ஆரம்பிக்கணும், அதுதான் என்னுடைய மேனிஃபெஸ்டோ, என்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃபே அதுதான். அப்போது ஸோ எதுக்கு மெட்ராஸ் வந்திருக்கேன், எதுக்கு நான் மெட்ராஸ் வந்திருக்கேன்னா குரங்கன்னு ஒரு பேண்ட் ஆரம்பிக்க போகிறேன். அது ஒரு தமிழ் ராக் பேண்டாக இருக்கும் அப்படிமே. சார் பாப்பா யாரா வேண்ட மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அப்படி தான் சுற்றி இருந்தால். அப்போ நிறைய மியூசிஷியன்ஸோட மீட் பண்ணுவேன், ஜாம் பண்ணுவேன். அது அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு 4-5 படி முன்னே இருப்பாங்க ஸ்கில் லெவலில். ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து என்னோட
அவங்க ஈவன் சம்டைம்ஸ் இஃப் தே சா பொட்டென்ஷியல் அவங்களுக்கு அதுக்கு என்ன சொல்கிறது என்னன்னு தெரியாது. இது மாதிரி நான் அங்கங்கே போய் இப்படி மீட் பண்ணிருக்கும்போது ஒரு தடவை ஜானு மீட் பண்ணேன். ஓகே. ஜானு தப்பஸ் வந்து ஒரு டிவி ஷோவில் எதுக்கோ போயிருந்தாங்க. அங்கே என்னையும் பிடிச்சி போட்டிருந்தாங்க. அப்படி மீட் பண்ணேன் அவங்கள. பார்த்து நான் பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். யாரா இவனுங்க என்னென்னமோ பேசுகிறானுங்களே மியூசிக்லாம். மச்சான் வீட்லேயே ஸ்டுடியோ வச்சுருக்கிறியா வீட்லேயே ஸ்டுடியோ வச்சுருக்கிறியா நீ? அப்படியா? ஓ வாவ் பயங்கரமாக இருப்பாங்கப்பல அப்படின்ட்டு. அதுவும் அவங்க சூப்பராக வாசிப்பாங்க. இது மாதிரி நாங்கள் ஷோஸ் எல்லாம் பண்ணுவோம் அப்படி இப்படிலாம் ஷோஸ்லாம் பண்ணுவோம் அப்படி இப்படின்லாம் வந்து ஜானு சொல்லும். ஓ சரி ஓகே, நமக்கு கடவுள் வந்து ஒரு வழி காட்டியிருக்காரு, இவங்க ஸ்டுடியோவில் போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படி ஒரு வெக்கப்பட்டுக்கிட்டே போனேன். அப்புறம் ஜானு காமிச்சார் அவரோட ப்ராசஸ்ஸு, அவரோட பேண்ட் பண்ணுற மியூசிக்கு. அவர் லாரன்ஸை மீட் பண்ணேன். இது மாதிரிலாம் மீட் பண்ணேன். அப்புறம் அவங்க இன்னும் வா மச்சான் ஜாம் பண்ணலாம், இப்படி நாங்களாம் ஜாம் பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படி இப்படிலாம் சொன்னோம். அப்பப்போ போவேன் சும்மா. அப்படி ஒரு தடவை போய் கிட்டார் தூக்கிட்டு போய் சும்மா பாடியெல்லாம் காமிப்பேன். அப்போது ஒரு தடவை வந்து அங்கே ஒருத்தர் இருந்தார். வந்துட்டு இவர் யார் தெரியுமா, இவர் வந்து படத்துலலாம் பாடியிருக்காரு அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. யாருன்னா நம்ம தலை பிரதீப் குமார். அவர் வந்து அங்கே சில் பண்ணிருப்பார். அது அவங்களோட ஜாம் பண்ணிட்டு அப்போ அவர் குளமெல்லாம் ஆரம்பிக்க முன்னாடி. ஓகே. அப்புறம் பரத் சங்கர் இருப்பார் அங்கே. அப்போ ஓகே, நம்ம இந்த மாவீரன் படம் மியூசிக் டைரக்டர். ஓகே ஓகே. ஸோ பரத் சங்கர், ஜானு அந்த கேங் அங்கே இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு ஒரு தடவை அங்கே வந்து அது செமையாக இருக்கும். அந்த ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும். அப்படியே ஜாலியாக அப்படியே பேசின்னு இருப்பாங்க, ஏதோ பண்ணிருப்பாங்க. திடீர்னு பிரதீப் வந்து கிட்டார் எடுத்து அப்படியே பாட ஆரம்பிப்பார். திடீர்னு ஜானு எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பார். திடீர்னு எனக்கு பார்க்க பயங்கரமாக இருக்கும். தப்பஸ் வாசிக்க ஆரம்பிப்பார், பர்கஷன். அப்புறம் பரத் வந்து கீபோர்டு வாசிப்பார். அப்படியே ஒரு லைக் சும்மா சுற்றின்னு இருந்த பசங்க திடீர்னு அப்படியே ஏதோ மியூசிக் பண்ணுற மாதிரி அது பயங்கரமாக இருக்கும் அது பார்க்குறதுக்கே. ஓ வாவ், that was the first time you are seeing like people jamming and like correct. ஓகே, அதாவது நம்ம பண்ணனும் ஒரு விஷயம் நினைக்கிறோம், அது நம்ம அது ஒரு இது ரியல் தான், இது ரியல் தான், ஓ இப்படி தான் நடக்கும், இதுதான் அந்த வைப் இதுதான் அப்படின்ற மாதிரி எனக்கு அப்போதான் புரியுது. அது மாதிரி நான் வந்து 2-3 பாட்டு நான் பாடி காமிச்சேன். பிரதீப் வந்து பாடுங்க உங்க பாட்டெல்லாம் பாடுங்க. அப்போ உங்க சிங்கிங் லெவலும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அதான் this must be 2-3 இயர்ஸ்ல. ஸோ அப்படியே நான் அங்கே போய் இங்கே பாடி அங்கே பாடி கொஞ்சம் பெட்டர் ஆயிருக்கும். அது இப்போ இருக்கிற அளவுக்கு ப்ரொஃபிஷியன்சி அப்போ இல்லை. இயரும் அவ்வளோ ரிஃபைன்டு கிடையாது. ஆனால் ஏதோ ஓரளவுக்கு, அதாவது நம்ம ரொம்ப கேவலமாக இருக்காது, புரியும் ஓரளவுக்கு. காலேஜ் நம்ம பாடும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னே புரியாது. அந்த ப்ரொஃபிஷியன்சி எல்லாம் வந்துருச்சு. அதாவது என்னோட அந்த ஒரு 8 பாட்டு அப்போ வச்சுருந்தாங்க, 8-10 பாட்டு. அந்த 8-10 பாட்டு வந்து ஐ வாஸ் கான்ஃபிடென்ட். அது வந்து ரொம்ப அதான் நான் கிளிக்கு நான் வாசிக்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படி இருக்காது. ஆனால் அந்த வைப் உங்களுக்கு கம்யூனிகேட் ஆயிரும், அந்த அளவுக்கு பாட தெரியும் அப்போ. ஸோ அப்படி பிரதீப்ஜி சொன்னாருங்க பாடுங்க அப்படின்னாரு. 2-3 பாட்டு பாடினேன். இப்படி கேட்டுட்டு சூப்பர் எல்லா பாட்டும் ஹிட்டு அப்படின்னாரு. எனக்கு வந்து பயங்கர அப்படியே நிலவுக்கு போயிட்டு வந்துட்டேன் நான். இவ்வளோ பெரிய ஒரு சிங்கர், சினிமாலாம் பாடுறாரு, அவரே சொல்லிட்டாரு, சரி பரவாயில்ல நம்ம வந்து ஏதோ உருப்படியாக தான் ஏதோ பண்ணுறோம் போல அப்படின்ட்டு எனக்கு ஒரு ரொம்ப தேவைப்பட்ட ஒரு டைமில் ஒரு வேலிடேஷன் அவர்கிட்ட வந்து கிடச்சிச்சு. ஸோ ஹவ் லாங் இஸ் திஸ் லைக் இது நடக்கும்போது நீங்கள் அங்கே காலேஜ்லேருந்து வந்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு? 3-4 இயர்ஸ் இருக்கும். ஓ ஸோ லைக் திஸ் இஸ் யுவர் ரியாலிட்டி மாதிரி. ஆமாம் நான் வேலை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு லைக் இட்ஸ் யுவர் டே டு டே. கரெக்ட். ஓகே. அது என்ன பண்ணுறதுன்னு தெரில, அந்த ஒரு எக்ஸ்ப்ளரேஷனில் இருக்கேன். ஓகே. நிறைய இடத்துல போகும்போது நம்மளை ஒரு மியூசிஷியனாகவே மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஐ மீன் டு பி ஃபேர் டு தெம் மதிக்கிற லெவலில் நம்ம இல்லை அப்போது. பட் அது அந்த அன்ரிஃபைன்டு ஸ்டேஜில் கூட வந்து பிரதீப் வந்து ஹி வாஸ் ஏபிள் டு சி ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்குது, ஏதோ தேர் இஸ் சம்திங் ஹியர் அப்படின்ட்டு அவரால் பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் he had the generosity to like அந்த ஃப்ளேமை வந்து கொஞ்சம் கிளப்பி விடுவோம், அதை நம்ம அணைக்கிறதுக்கு பதிலாக நம்ம அதை ஏற்றி விடுவோன்ட்டு அவர் ஃபீல் பண்ணார். ஸோ அது ஐ எம் indebted to him for that. Okay, how did that feel like? அது நீங்க சொன்னீங்க like it felt really ஆமாம் நான் அது வந்து it was a huge validation for me. எனக்கு சைக்காலஜிக்கலா அது ஒரு பெரிய ஒரு I walked out of that room like feeling like பரவாயில்ல ஏதோ நம்ம பண்ணுறோம். ஏன்னா அப்போ வந்து இட்ஸ் ஆல்சோ லைக் ஐ ஹாவ் நோ ஐடியா, லைக் ஐ வாஸ் வெரி ஷை, வெரி இன்செக்யூர். நிறைய நம்ம வேர் ஆல்ரெடி லைக் தேர் so many battles in my head. ஃபினான்ஷியலாகவும் வந்து வெரி டைட்டான ஒரு சுச்சுவேஷன். ஓகே.
ஸோ அப்படி இருக்கும்போது லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இல்லை. யா ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு நம்ம இப்போ நம்ம அதான் நான் ஸ்டுடியோ ரெக்கார்டிங் போகும்போது அவர் அந்த சவுண்ட் இன்ஜினியர் சொல்லும் போதெல்லாம் நமக்கு வந்து அவர் வந்து நார்மலாக தான் சொல்கிறாரு, ரைட்டா, ஹீஸ் ஜஸ்ட் மேக்கிங் அன் அப்சர்வேஷன். ஆனால் நமக்கு வந்து அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி இருக்கும். நமக்கு அடுத்த 5000 ரெடி பண்ணணும், என்னடா அது நம்ம நம்ம கரெக்டாக பண்ணல போல அப்படின்ட்டு அப்படி இருக்கும் நமக்கு. ஸோ ஒரு 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 ப்ரொஃபஷ்னல் வந்து நம்மளை அங்கீகரிக்கும் போது நமக்கு ஓகே, நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம் கரெக்டாக தான். ஓகே, மேபி we are not there yet, but we are getting there. The difference between a well-intentioned person complimenting a well-informed person complimenting you, right? Correct. Very nicely. கிரீஷ் மாத்திர புத்தமோட கோட் இது, நான் கோட் கிடையாது, I'll give him credit. நல்ல கோட் அது, நல்ல கோட் அது. ஸோ அதான் பிரதீப் ஜி வந்து நல்ல இன்டென்ஷனோட தட்டி கொடுத்தாரு அப்போது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ அதை ஊர்கா குளம் இந்த 2 பேண்டுமே வந்து அங்கேருந்து ஆரம்பித்த பேண்ட்ஸ் தான். ஜானும் ஊர்கா குளம், ஓகே, 3மே அங்கே ஆப்ரேட் ஆகிட்டு இருந்த பேண்ட்ஸ் தான். அதோட ஜெனிசிஸில் நான் பார்த்தேன். ஓகே, நீங்கள் ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் போயிருக்கீங்க. ஆமாம், ஸ்டார்ட் அப் அது ஸ்டார்ட் அப்பா அப்படின்னு அவங்களுக்கே அப்போ தெரியுமான்னு தெரில, அந்த ஸ்டேஜில் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இவென்ச்சுவலி அதுக்கப்புறம் 2014 மாதிரி வந்து இந்த க்ரௌட் ஃபண்டிங்னு ஒரு கான்செப்ட் கொஞ்சம் பாப்புலராக இருந்துச்சு. இந்த அமாண்டா பாமர்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அது அந்த டைமில் ரொம்ப இன்டர்நெட்டில் பாப்புலராக இருந்தாங்க. ஆஸ்திரேலியன்னு நினைக்கிறவங்க, சரியா தெரில. தி ஆர்ட் ஆஃப் ஆஸ்கிங் அது மாதிரி ஏதோ ஒரு டெட் டாக் கொடுத்துருந்தாங்க. ஓகே, எங்கேயோ கிக் ஸ்டார்டர். ஆமாம், கிக் ஸ்டார்டர் அந்த டைமில் தான் கிக் ஸ்டார்டரும் வந்துட்டு இருந்துச்சு. க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இட் வாஸ் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் கம்மிங் அப். ஸோ அந்த டைமில் வந்து ஐ தாட் ஓகே, இப்போ நம்ம ஒரு பை த டைம் 2014 வந்து ஐட் ஆல்ரெடி நான் டே ஜாப் குவிட் பண்ணிட்டேன். அண்ட் என்னோட ஒய்ஃப் நான் காலேஜ் மீட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவள் வந்து சிங்கப்பூரில் வேலை பண்ணிருந்தா. ஸோ மாதம் எனக்கு ஒரு 8000 ரூபாய் 10,000 ரூபாய் அனுப்புவாள். இல்லை மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்போ. பட் ஐ வாஸ் லைக், இல்லை நான் வந்து ஃபுல் டைமாக பண்ணால் தான் எதுவும் பண்ண முடியும், என்னால் வேலை பண்ணிட்டு இது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. சரி ஓகே அப்படின்னு அவளோட சப்போர்ட் அதெல்லாம் நான் பண்ணியிருக்க முடியாது நான். ஸோ பட் ஆனால் இப்போ ஆல்பம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இப்போ வீட்டில் காசு கேட்டால் செருப்படி விடும். ஓகே, நீ முதல்ல வந்து அரியர்ஸை முடியும்பாங்க, அதனால அந்த டைரெக்ஷன் போல். அண்ட் ஸோ நம்ம என்ன பண்ணுறது, வி ஹேவ் டு ரெக்கார்ட் அப்படிங்கும்போது இந்த க்ரௌட் ஃபண்டிங்கிற கான்செப்ட். ஓகே சரி, நம்ம வந்து அது பை த டைம் நான் ஐ வுட் பிளேட் லைக் 20-25 ஷோஸ் அங்கே ஷோஸ்னால் ஷோ இல்லை, இங்கே ஒரு 10 பேருக்கு, அங்கே ஒரு 4 பேருக்கு, இப்படி மேக்ஸிமம் ஒரு 100 பேர் 150 பேர் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் பண்ணி எனக்கு ஐ நியூ தட் தெர் ஆர் லைக் அட்லீஸ்ட் லைக் 100-150 பீப்புள் ஃபேஸ்புக்கில் ஒரு இமெயில் இருக்கும் அந்த மாதிரி ஹூ ஐ கேன் ரீச் அவுட் டு இன் ஆர்டர் டு கெட் சம் மணி. அண்ட் நான் கால் பண்ணி கேட்க முடியும். ஸோ எனக்கு வந்து அப்போது நான் அப்போ என்ன முடிவு பண்ணேன்னா, என்னப்பா இது மைக்கு தொங்கினே இருக்குது, பரவாயில்ல நான் கையில் எடுத்துக்கிறேன் பேசாமல். ஸோ ஓகே, ஐயோ சாரி அபவுட் தட். பரவாயில்ல இல்லை, அவர் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காரு, நமக்கு தான் அதை மெயின்டைன் பண்ணிக்க தெரியல. நோ ஸ்ட்ரெஸ். ஸோ என்ன சொல்லுண்ணே, ஸோ அதனால் நான் வந்து ஐ டிசைடட் தட் சரி நம்ம எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி நவுத்திட்டுமா. ஓகேயா? இதெல்லாம் இருக்கட்டும். இல்லை எங்களுக்கு எடிட்டிங் பண்ணலாம் கிடையாது, இதெல்லாம் இருக்கும். ஸோ என்ன சொல்லுவோம், ஸோ நம்ம அதே மாதிரி வந்து அந்த என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாப் அது ஒரு ஸ்டார்ட் அப் தானே. ஸோ அதில் வந்து ஐ சா லைக் ஹவு யூனோ அந்த ஃபவுண்டர்ஸ் வந்து எப்படி போய் காசு அவங்க எப்படி இது பிச்சிங் எப்படி பண்ணியிருப்பாங்க. விசின்னு கூட அப்போ சொல்ல முடியாது, அந்த இது கூட இல்லை. பட் அதை இன்வெஸ்டர்ஸ் அவங்க எப்படி சீக் அவுட் பண்ணாங்க, அவங்க எப்படி வந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணாங்க, இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு ஒரு பேசிக் ஐடியா இருந்துச்சு, ஓகே நம்ம ஓரளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் காசு தரட்டணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு பேசிக் ஐடியா. ஸோ அதுக்கப்புறம் ஐ புட் அப் தட் க்ரௌட் ஃபண்டிங் கேம்பெயின் 2014. அண்ட் ஐ மேனேஜ் டு ரைஸ். அப்புறம் சப்போர்ட் டு சிட்டிஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தாங்க, சித்தார்த் ஹாண்டே அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்து என்ன கான்செப்ட் வச்சுருந்தாருன்னா, கொஞ்சம் எஸ்டாப்ளிஷான ஆர்டிஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்கள பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் வருவாங்க, டிக்கெட் வாங்குவாங்க. அந்த டிக்கெட் வாங்குகிற காசை வந்து ஒரு புது ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. அந்த பெர்ஃபார்ம் இல்லை ஓகே. ஆமாம். ஸோ தேர் ஆர் 2 artists. There is the artist who are slightly established, who have an audience.
அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. தேர் சப்போர்ட்டிங் லைக் அ நியூ கமர் லைக் got it nice நல்ல கான்செப்ட் இது ஆக்சுவலா சூப்பர் கான்செப்ட். அண்ட் அது தே டிட் தட் ஃபார் ஃபியூ இயர்ஸ். அப்புறம் என்னாச்சுன்னு தெரில. ஸோ அப்போ எனக்கு வந்து இவங்க ஓ சாரி ஓகேயா. ஸோ எனக்கு வந்து இவங்க ஸ்ட்ரே ஃபேக்ட்ரி பெர்ஃபார்ம் பண்ணி தியேட்டர் அவங்க இனி ஆக்டிவாக இருக்காங்களான்னு தெரில. பட் ஸ்ட்ரே ஃபேக்ட்ரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் அதிலிருந்து வந்த காசு வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு பேரலாக நானும் வந்து க்ரௌட் ஃபண்டிங் பண்ணிருந்தேன். ஸோ அதெல்லாம் சேர்த்து நான் வந்து ஒரு 1,20,000 ரூபாய் அது மாதிரி ரைஸ் பண்ணேன். ஸோ அந்த ஈவெண்ட்டில் தான் வந்து டென்மா வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது பார்த்து அப்புறம் மெசேஜ் பண்ணார். ஸோ தென் ஐ மீன் அது மாதிரி 2-3 மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரி மியூசிஷியன்ஸ்லாம் மெசேஜ் பண்ணாங்க. டென்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்போது வந்து டென்மா வந்து ஜஸ்ட்டு யூகேல படித்து முடிச்சுட்டு மியூசிக்லாம் படித்து முடிச்சுட்டு இங்கே வளசரவாக்கம்னு நினைக்கிறேன் அந்த ஏரியா. அந்த ஏரியா பேர் மறந்துட்டேன். அது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஸ்டுடியோ, இப்போ நம்ம இருக்கிற ஒரு ஸ்டுடியோ மாதிரி ஒரு ஸ்டுடியோ செட் பண்ணி ஏதோ பண்ணிட்டுருந்தார். அது ஒரு கேம்ஸுக்கு மியூசிக் பண்ணிட்டுருந்தாரு. he was working. அவர் அப்போவே வந்து ஹீஸ் லைக் அ மியூசிக் ப்ரொடியூசர். he was doing lots of projects. பட் அவருக்கு வந்து he wanted to do like something more like song writing ஆல்பம் அந்த சைடில் ஏதாவது மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு அவருக்கு ஆசை. And he was a part of like bands before that. Nalla he was like அந்த டைம்லேயே வந்து he must have been 10 years into music. Okay. So he's very experienced. எனக்கு வந்து I needed somebody like that who has a studio, who can teach me how கொஞ்சம் லீன் பண்ற மாதிரி. somebody who basically இப்போ எனக்கும் அவருக்கும் வந்து complementary skill sets. ஸோ அவர் வந்து more production, arrangement, mixing, recording அது எல்லாமே டெக்னிக்கலாக இஸ் வெரி ஸ்ட்ராங். எனக்கு வந்து ஐ எம் குட் அட் ரைட்டிங் சாங்ஸ், டெல்லிங் ஸ்டோரிஸ், இந்த கார்ட் ப்ராக்ரஷன் போட்டுருவேன், டெம்போ செட் பண்ணிடுவேன், ஸ்ட்ரக்சர் பண்ணிடுவேன், எழுதிடுவேன், பாடிடுவேன். ஆனால் இது எல்லாத்தையும் வந்து அதை கரெக்டாக பேக்கேஜ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டுடியோ ஸ்கில்ஸ் என்கிட்ட கிடையாது. அப்போ அது எப்படி ட்ரீட்மெண்ட் அது இல்லை. ஸோ ஒரு மாதிரி பர்ஃபெக்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்கில்ஸ் எங்களுக்கு அப்போது. அந்த டைம் நிறைய பேர் நான் மீட் பண்ணேன். பட் எனக்கு வந்து டென்மாவோட அவருடைய ஸ்கில் செட்டு அண்ட் அவர் என்கிட்ட பேசின விதம் எனக்கு அந்த டைமில் பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஐ வெண்ட் வித் ஹிம் அண்ட் நாங்கள் வந்து ஒரு 3 months ஸ்டுடியோவில் உட்காந்து வி மேட் அழகு புரட்சி. ஸோ அது பண்ணிட்டு என்ன மேட்டர்னா, நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆல்பம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான காசை கம்மி பண்ணிட்டு அதை வந்து வெளியே கொண்டு போகிறதுக்கு, இது மார்க்கெட் பண்ணுறதுக்கு, ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, அதுக்கு நான் அந்த காசு வச்சுருக்கணும். நான் என்ன பண்ணேன்னா, இருந்த எல்லா காசையுமே வந்து ப்ரொடக்ஷனில் செலவு பண்ணிட்டேன் பேசிக்காக. ஸோ அதுக்கான லிரிக் வீடியோ பண்ணுறது, அந்த மாதிரி டிஜிட்டலாக அதை க்ரியேட் பண்ணுறதுக்காக மட்டுமே ஃபுல்லாக ப்ராடக்ட் கிரியேஷன். கரெக்ட். அந்த ஆல்பம், அந்த இபி அப்போது அதான் வாட்டர் அந்த 6 பாட்டுக்கான ஆடியோ அண்ட் ஒரு பேசிக் லிரிக் வீடியோக்கு செலவு பண்ணிட்டேன். ஸோ அது செலவெல்லாம் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அது எதுவுமே பண்ணல. ஸோ அது பாட்டுக்கு இருக்குது நெட்டில். என்னடா இது நம்ம வந்து லைக் அதான் ஒன்ஸ் அகேன் டெல்யூஷன் தான். அது நம்ம எப்படியோ பாட்டெலாம் நல்லா பண்ணி நம்ம போட்டோன்னா எங்கேயா போயிடும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பட் அது அப்படி இல்லை. அது நம்ம புஷ் பண்ணணும்னு நம்ம அப்போ அது தெரிலன்றதை விட somehow அதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அந்த டைம். accepting the fact that you need to push it manually and not people will just automatically graduate. அதுதான் எனக்கு அது ஏன்னு தெரில. I think maybe I had like a very ரொம்ப ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு ஃப்ரேம் ஆஃப் லைக் வெரி செல்ஃப் சென்டர்டா தெரில எனக்கு. இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் மீ டு access that headspace. that headspace ஏன்னா நிறைய மாறிடுச்சுல்ல. பட் ஏதோ ஒரு காரணத்தினால நான் அப்படி ஒரு டெசிஷன் எடுத்தேன். பட் என்னென்னா, அது முடித்த ப்ராசஸில் வந்து நானும் டென்மாவும் கொஞ்சம் நல்லா பாண்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அவன்கிட்ட வந்து ஆக்சுவலாக மச்சான் நான் வந்து குரங்கன்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்கேன், எனக்கு வந்து ஒரு ராக் பேண்ட் ஆரம்பிக்கணும். மேனிஃபெஸ்டோவே அதுதான். அதுக்கு தான் நான் சென்னைக்கே வந்தேன் அப்படிலாம் அவன் வந்துட்டு பேண்டு மச்சான், பேண்ட் ஆரம்பித்தாலே பிரச்சனை வரும், நிறைய பேண்டில் நான் இருந்துட்டேன், நிறைய ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படி இப்படின்னா. இல்லை நான் அடுத்து பேண்டு தான் பண்ண போகிறேன், நீ இல்லைன்னா நான் வேறு யாரும் பண்ண, சரிடா நானே பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துச்சு அந்த கான்வர்சேஷன். அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் குரங்கன் பேசிக்காக. அது பாயிண்ட் நீங்கள் 2 பேர் தான், நானும் ஹெட்மா மட்டும்தான். ஸோ அதான் நான் சாங்ஸ் எல்லாமே இருக்கும் என்கிட்ட. அண்ட் அந்த சாங்ஸ் அவனுக்கு வந்து நான் ரஃப்பாக அனுப்புவேன். அதில் அவன் அந்த கொஞ்சம் கார்ட் ப்ராக்ரெஷன்ஸ் வந்து மச்சான் இது இப்படி கொஞ்சம் மாற்றலாம்,
எப்படி பண்ணலாம், அந்த மாதிரி சின்ன சின்ன இன்புட்ஸ் தான் இருக்கும் சாங் ரைட்டிங்கில். பட் அதுக்கப்புறம் அது அரேஞ்ச்மெண்ட் லைக் வி ஃபவுண்ட் த மியூசிஷியன்ஸ். அவன் பேஸ் வாசிப்பான், ஸோ அந்த பேஸ் அரேஞ்ச் பண்ணுறது, ஒரு ட்ரம்மர் வரும்போது அவங்களோட ஜாம் பண்ணுறது. ஸோ அப்போ தான் ஓகே. இப்போ ஏன்னா நான் ஐவ் சீன் லைக் பிரதீப் அண்ட் ஜானு அண்ட் தப்பஸ் அவங்க பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். ஸோ அது நம்மளோட சாங்ஸுக்கு நம்மளுடைய ஒர்க் ஸ்டைலுக்கு நம்ம அதை அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு அடாப்ட் பண்ணி ஸோ வி ஸ்டார்டட் டூயிங் தட். ஸோ 2015 17 வரைக்கும் அந்த குரங்கன் வந்து வி வர் ஆக்டிவ். ஸோ எல்லா ஸ்கேல்லையும் பண்ணுவோம். கொஞ்சம் காசு இருக்குது, கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னா நம்ம ட்ரம் கிட்லாம் எடுத்துன்னு போய் பேஸ் கிட்டார், எலக்ட்ரிக் கிட்டார்லாம் வச்சு பண்ணுவோம். பட்ஜெட் இல்லை அப்படின்னா நானும் 10 மட்டும் ஒரு அக்கூஸ்டிக் கிட்டார் தூக்கிட்டு போயிடுவோம். ஆல் பேக்கேஜஸ் அவைலபிள்ன்ற மாதிரி. ஸோ வந்து ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் ஓப்பன் மிக்ஸ் கிடையாது. there is no scene அப்போலாம். அப்போ வந்து அதுதான். ஸோ இது எப்படின்னா இந்த எல்லாமே வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஜஸ்டிஸ் ராக்ஸ்லேருந்து பார்த்து சப்போர்ட்டிவ் சிட்டிஸ் வந்தாங்க. ஸோ ஜஸ்டிஸ் ராக் சப்போர்ட்டிவ் சிட்டிஸ் நம்ம பண்ணுறதுக்குள்ளே அடுத்து வேறு ஒரு இயக்கம். மோஸ்ட் ஆஃப் தீஸ் வர் லைக் என்ஜிஓஸ் ஆர் இது மாதிரி நிறைய பண்ணோம் நாங்கள். எங்கேயா ஒரு ஸ்கூலில் வந்து பாடுங்கம்மாங்க, இல்லைனா வந்து ஒரு சோஷியல் காசை சுற்றி ரிவ்யூ நடக்கும் அங்கே வந்து. ஏன்னா நம்ம பாட்டும் வந்து கொஞ்சம் இந்த ஒரு இன்ட்ரஸ்பெக்ஷன் அண்ட் சொசைட்டின்ற மாதிரி சில சாங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. இட் கேன் பி பர்சீவ்ட் பொலிட்டிக்கலி. இப்போ இட் கேன் பி பர்சீவ். ஸோ அந்த பெர்செப்ஷன் இருக்கிறவங்க வந்து கூப்பிடுவாங்க நிறைய. ஸோ அப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்டேஜஸ் அமைஞ்சது அங்கே தான். நடுவில் சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க. ஆமாம் ஆமாம், எங்கள் மேடை வந்து பாடுங்க அப்படின்னு. அது எதுக்கு வம்பு. ஸோ பட் நாங்கள் போகல, இல்லை வேணாம் அப்படின்ட்டு அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம். டைரெக்டாக பயம் தான், வேறு எதுவும் இல்லை. நம்ம ஒரு டேஞ்சர் தானே. டேஞ்சர்ன்றதை விட ஐ டென்ட் வாண்ட் டு பி சீன் as like some protest singer or anything. And you'll be colored also, right? நான் ஏன்னா that's not the intent behind the music. நான் வந்து I'm coming from a space of see this is a society I live in, this is me as an individual. அந்த இன்ட்ராக்ஷனில் வர ஃப்ரிக்ஷன் என்ன, அது வந்து காஸ் பண்ணுற க்ரியேட்டிவ் ஸ்பார்க்லேருந்து பாட்டு வருதே ஒழிய என்னை வந்து இன்னைக்கு கூட நீங்கள் வந்து பொலிட்டிக்கலி ஆர் யூ லெஃப்ட் ஆர் ரைட் அப்படின்னா நான் கொஞ்சம் இப்படியும் பேசுவேன், கொஞ்சம் அப்படியும் பேசுவேன். அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அவங்க வந்து நம்ம கொஞ்சம் கொடி தூக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, இல்லை யாருக்காவது நம்ம பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் எதுக்கு? அது தட்ஸ் நாட் வாட் வி கேம் ஹியர் டு டூ. ஸோ அதனால் அந்த பக்கம் போகல. பட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த டைமில் அப்படி தான் இதெல்லாம் போச்சு. அப்புறம் பை த டைம் அந்த 2017 எண்டு மாதிரி வந்து மியூசிக்கல்ஸோட 175th இயர் ஆனிவர்சரி நடந்துச்சு. ஸோ அங்கே வந்து நம்மளை பாட கூப்பிட்டாங்க. அங்கே அந்த ஷோ வந்து இட் வாஸ் லைக் an ஓப்பன் என்ட்ரி தான். தட் பிளேஸ் கேன் ஹோல்ட் மேபி லைக் 150 people கம்ஃபர்டபுளி. அங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 350 to 400 people, டபுள் ஆல்மோஸ்ட் 3-4 times நிரம்பி வழியுது. உள்ளே வர முடியல பிகாஸ் ஆஃப் குரங்கன். அதாவது 3 ஆக்ட். குரங்கன் இஸ் த ஹெட்லைனிங் ஆக்ட். எங்களுக்கு முன்னாடி சிஎன்ஆர், அதுக்கு முன்னாடி ஒத்த செவரு ஃபர்ஸ்ட் ஷோ. இது வந்து சிமிலர் டு மேடை. அதே லைனப் தான். சிமிலர் டு மேடை லாஸ்ட் இயர். தட் வாஸ் லைக் நாஸ்டால்ஜிக் லைனப் தான். என்ன குரங்கன்ல கேபர் அவ்வளோதான். பட் ஸோ ஒத்த செவருக்கு ஃபர்ஸ்ட் ஷோ அது. அண்ட் சிவனார் வந்து அவர் செட்டு வாசிட்டு அப்படியே வந்து நம்ம கீஸ் வாசிப்பார். இன்டர்நெட் குரங்கு. ஆமாம், அது மாதிரி இன்டர்ன் சொல்ல முடியாது, அவர் கீஸ் வாசிச்சிருந்தார் எங்களோட. ஆமாம், அப்போ குரங்கனுக்கு கொஞ்ச நாள் குரங்கனோட ட்ராவல் பண்ணார். டெரஸ் ஜாம் வந்து அவர் வாசிக்கல. டெரஸ் ஜாமில் ஹீ டிட் இஸ் ஓன் செட். பட் ஊரூர் ஆல்காட் குப்பம் திருவிழா நடந்துச்சு, அதில் வாசிச்சிருந்தார் எங்களோட. அது மாதிரி இஸ் பிளேட் அ ஃபியூ ஷோஸ். மியூசிக் எங்களோட வாசிச்சார். ஸோ அவருக்கு எப்போல்லாம் அவருக்கு மூடு இருக்கோ நம்மளோட வாசிப்பார். அப்படி வைப்ஸ் தான். ஸோ அண்ட் அப்போது அதான் வேறு யாருமே இல்லை. அப்போது இந்த சீன் விட்டா, இப்போ எங்கள் 3-4 பேர் விட்டா இருக்கிறது வந்து குலம், ஜானு, ஊர்கா, பிரதீப். அப்போ வந்து அவர் சினிமாலெலாம் பாடிட்டுருக்காரு, ஒரு சனாவோட ட்ராவல் பண்ணிருக்காரு. பட் இப்போ இருக்கிற பிரதீப் கிடையாது. அப்போ இப்போ வந்து பிரதீப் இஸ் அ ஹியூஜ் ஸ்டார். அவரோட பேருக்காகவே 40,000 பேர் வருவாங்க. அன்னைக்கு அப்படி இல்லை. அன்னைக்கு அவரும் வந்து even though is more established than us, அவரும் வந்து ஒரு வளர்பிறையில் தான் இருக்காரு. ஸோ வாட் இஸ் த லைக் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இங்கே
நோத்துசெவரு குரங்கன் சீனோர் and Angakulam. ஆமா In the stage versus cinema or mainstream music. ஆமா What are the disparities? Like how in terms mainstream of scale, in terms of scale இருக்கட்டும் or audience access or what they can sing, can't sing. அந்த மாதிரி can't singன்றத I'll give you an example. like அந்த காலத்துல like நீங்க பண்ணிருக்க காலத்துல அதுதான் இது அரௌண்ட் between 2010 to ஒரு 2017 வச்சுக்கலாமே. அந்த ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் மியூசிக் அப்படின்ட்டு தமிழ் மக்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. தமிழ் மக்களுக்கு தெரிஞ்ச இண்டிபெண்டன்ட் மியூசிக் அப்போ என்னென்னா கிளப்பில் மப்பில் ஹிப்ஹாப் தமிழ் மடை திரண்டு. ஸோ அதுதான். ஸோ ஹிப்ஹாப்போட ஒரு வேவ் தான் போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் பண்ணுறது வந்து அப்போவே வந்து அது கொஞ்சம் நீஷ் மாதிரி தான். சினிமாக்குள்ளே வந்து ஆப்வியஸ்லி சினிமா அகாமடேட்ஸ் ஆல் ஜான்ரஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அது இருக்குது. அண்ட் மியூசிஷியன்ஸ் எப்போவுமே சென்னையில் வந்து there's always been a culture of amazing musicians. அண்ட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்போவுமே சென்னையில் இருந்திருக்கு. ஐ மீன் எனக்கு நேரம் தெரிஞ்ச டைமில் ஐ திங்க் சின்ஸ் த 40s 50sலேருந்து இருக்குது. ஸோ அண்டர்கிரவுண்ட் வாஸ் ப்ரெசென்ட். அண்டர் கிரவுண்ட் இல்லை, அண்டர் கரண்ட் மியூசிக் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது சென்னையில். சென்னை இஸ் ஆல்வேஸ் பின் த ஹப் ஃபார் மியூசிக் ஃபார் ஐ திங்க் ஈவன் கோயிங் பேக் டு கொலோனியல் டைம்ஸ் ப்ராபப்ளி. கெஸ் பண்ணுறேன், சிலதெல்லாம் நான் கெஸ் பண்ணுறதை வந்து உண்மை மாதிரி சித்தரிச்சிருவேன். பட் இன்டென்ஷனலாக இல்லை, ஒரு கதை சொல்கிற இதில். ஸோ அதனால் பாட முடியாது அப்படின்ட்டுல ஸ்டேஜஸ் கிடையாது. இப்போ ஏதாவது பப்பில் போய் பாடலாம். அதை விட்டால் வந்து மேபி சில காலேஜ் ஃபெஸ்டிவல்ஸ், பெரிய ஷோஸ் அப்படிலாம் கிடையாது. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு ஊர்கா குளமெல்லாம் கூட அவங்க இங்கே ஷோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வெளியே நிறைய ஷோஸ் பண்ணாங்க. அந்த டைம்லேயே வந்து ஐ ரிமெம்பர் ஐ திங்க் இட் வாஸ் ஜானு ஹூ டோல் மீ மச்சான் இங்கே விட கேரளாவில் நிறைய கேட்பாங்கடா அப்படின்ட்டு என்கிட்ட ஜானு சொன்ன மாதிரி ஞாபகம். நாட் ஷுர், திஸ் இஸ் வே பேக் தென் அந்த டைமில். ஸோ பெங்களூர்லலாம் நிறைய ஷோஸ் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதை கேள்விப்படுறது தான். நாங்கள் ஒன் ஆர் 2 ஷோஸ் மேபி பண்ணியிருப்போம். அப்புறம் கப்பா டிவி போய் பண்ணோம். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கப்பா டிவி எல்லாம் அப்போவே வந்து லைக் how they pulled it off. ஆமாம் like the crazy, it's crazy right. ஆமாம் like truly அதை பற்றி நான் பேசிட்டே இருப்பேன். ஆமாம் ஐ மீன் எங்கேயாவது ஏதாவது ஒரு பேண்ட் ஒரு 4 பாட்டு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் பிடிச்சி போட்டுருவாங்க. எப்போ கண்டுபிடிக்கிறீங்கன்ற மாதிரி இருக்கும். ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆமாம் எஸ் யூ கேன் ஸ்டில் லிசன் டு தட் மியூசிக். ஆமாம் லைக் ஒரு சும்மா ஓகே இவங்க பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணணும்னு இல்லாமல். ஆமாம் and I'm assuming there's a business model also behind it, so they know how to do it. ஆமாம் இல்லை அது they had like television and I don't exactly know what it was. அதான் but they were very professional. நாங்கள் that was one of the first few times that I saw like ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல இப்போ ஒரு டிவி ஷோ போய் அப்படி தான் நான் மீட் பண்ணேன். அதெல்லாம் ரொம்ப அன்ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு. ஓகே. பட் இது வந்து இட் வாஸ் சூப்பர் ப்ரொஃபஷ்னல். லைக் எங்ககிட்ட பேசின விதத்துலேருந்து அகாமடேஷன், டிரான்ஸ்போர்ட், அவங்க எல்லாமே எவ்ரிதிங் வாஸ் லைக் கிளாக் ஒர்க். டக் இந்த டைம் லஞ்ச் வந்துடுங்க, இந்த டைம் இந்த டைம் ரெக்கார்டிங். அவங்க வந்து கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணி ஓகே இது பேக்கப் கிளம்புங்க கோ அவ்வளோதான் வாங்க அவ்வளோதான் முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அந்த மாதிரி வெரி எக்ஸ்ட்ரீம்லி வெல் ஆர்கனைஸ்ட். அவங்க அப்போது ஷூட் பண்ணிருந்த அந்த சவுண்ட் ஸ்டேஜும் வந்து இட்ஸ் அமேசிங். அண்ட் தே பேட் அஸ் ஆல்சோ. ஸோ தட் வாஸ் லைக் பே எல்லாம் பண்ணுறாங்களா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்ற மாதிரி. ஆமாம் மஸ்ட் ஹவ் பின். ஓகே. ஸோ அந்த டைமில் லைக் அந்த டைம் ஃபுல்லாகவே வந்து வெளியே சொல்லனாலும் இன்டர்னலாக ஐ வாஸ் ஆல்வேஸ் க்ரௌட் ஃபண்டிங் தான். ஓகே. ஃபேன்ஸ் கிட்ட இருந்து யாராவது பாஸ் உங்கள் பாட்டெலாம் நல்லா இருக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன்னா சத்தான் ப்ரோ நாங்கள் ரெக்கார்டிங் போகிறோம் உங்களால் முடிஞ்சது பேபால் லிங்க் பேபால் இது பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்குது உங்களால் முடிஞ்சால் கொடுங்க நான் ஏதாவது பாட்டு ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் நிறைய பேர் அப்படி கொடுத்தாங்க. நான் இன்னும் வச்சுருக்கேன் எல்லாரோட மெயில் ஐடி வாட்ஸ்அப்லாம் வச்சுருக்கேன். என்னைக்காவது ஏதாவது அவங்களுக்கு பண்ணணுன்ட்டு. பட் but I think if you ask people will give. I really believe that வாழ்க்கையில பாதி விஷயம் கிடைக்காம போறது நீங்க கேட்க மறந்ததுனால தான். ஆமா இல்ல அது கம்ப்ளீட்லி நம்ம வந்து வெக்கப்படக்கூடாது. இல்ல அதான் லைக் we'll come to வெக்கம் in a bit. I have a lot of thoughts. பட் அதான் கூச்சப்படாம கேட்டா வந்து கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க எதிர்பார்க்கறதோட அதிகமா கிடைக்கும். ஆர் லைக் நீ இப்போ இருக்கிற நிலைமைக்கு கண்டிப்பா உனக்கு மேல தான் கிடைக்கும். கரெக்ட். பட் அது இட்ஸ் ஆல்சோ லைக் ஐ திங்க்
ஐ வாஸ் லக்கி தட் அதாவது சென்னை பற்றி என்ன ஒரு விஷயம்னா, உங்களுக்கு வந்து உங்கள் உடம்புல வந்து ஒரு துரும்பு டேலண்ட் இருந்தால் போதும், எப்படியாவது எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஆமாம் அதை பிடிச்சி இழுத்து உங்களை சினிமாவில் போய் எங்கே நீங்கள் போய் உட்காருவீங்கன்னு சொல்ல முடியாது, பட் ஏதோ ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கும் சென்னை. அது வந்து இந்த சிட்டியோட பியூட்டி அது. ஸோ ஃபைனல் இவெண்ட் எஸ், ஸோ அந்த மியூசிக்கல்ஸ் அப்படி பண்ணோம். ஸ்பேக்ட் மேலே கேலரிலாம் ஃபுல் ஆயிடுச்சு, வெளியே வந்து பார்க்கிங் இடமே இல்லை, கத்துறாங்களா எல்லாரும்? ஜானம் ஆமாம், எவ்ரிபடி சிங்கிங் எல்லாம். அந்த கிளிப்பெல்லாம் இன்னும் இருக்குது என்கிட்ட. ஓகே ஓகே. எவ்ரி சாங் நாங்கள் வந்து அந்த என்டையர் சிஎன்ஆருக்கும் தான் ஒத்தே சார் மட்டும்தான் வந்து யாரா அந்த புது பசங்கன்னு பார்த்தாங்க. ஏன்னா அது அவங்களோட ஃபஸ்ட்டு ஷோ. ஆமாம், அவங்க கதைலாம் சொல்லிட்டு அது வந்து ஒரு செம்ம ஓப்பனராக இருந்துச்சு, ஐஸ் பிரேக்கராக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து சிஎன்ஆர் வந்தோன்னே சிஎன்ஆர் பாடுற எல்லா பாட்டுக்கும் பாடுறாங்க. அப்புறம் நாங்கள் வரும், நான் ஸ்டேஜ் ஏறும்போது விசில் சத்தம் எனக்கு காதெல்லாம் ஒய்யுங்குது. எப்படி இருந்துச்சு? வேற லெவலில் இருந்துச்சு. எனக்கு பயங்கர ஐ வாஸ் சோ ஹாப்பி. ஏன்னா இதுக்கு தான் நம்ம வந்தோம். You said you wanted to become a rock star அந்த TED talk I think. Correct. ஆமா. Did you feel like a rock star by the time? ஆமா ஆமா. அது அந்த அப்போதான் நான் ஃபீல் பண்ணேன் அது ஃபர்ஸ்ட். So your conviction was fulfilled. ஆமா. அதுக்கு முன்னாடி ஐ மீன் ஷோஸ்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும், மக்கள் வருவாங்கன்னு தான் தெரியும். பட் அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் குரங்கனுக்காக வாங்கன்னு சொல்லி ஓப்பன் என்ட்ரி யார் வேணா வரலான்னு வச்சு அத்தனை பேர் வந்து எல்லாரும் ஒவ்வொரு பாட்டும் சேர்ந்து பாடுறாங்க. எனக்கு வந்து நான் பாடுறது எனக்கு கேட்கல. அங்கே வந்து எஃப்ஓஹெச் என்ஜினியர்ட்டு வந்து பாஸ் கொஞ்சம் ஏற்றுங்க மானிட்டர்லன்னா இதுக்கு மேலே ஏற்ற முடியாதுன்றார் அவர். ஸோ ஒன்றுமே கேட்கல எனக்கு. நான் என்ன பாடுறேன் எனக்கு தெரில. நான் ஏதோ கத்தின்னு இருக்கேன். நான் என்னோட சேர்ந்து எல்லோரும் பாடுறாங்க. சரி ஒரு பாட்டு பாடினாங்க, 2 பாட்டு பாடின, இப்போ எல்லா பாட்டு எல்லா லைன் நான் ஒரு கேப் விட்டாலும் அவங்க விடுறதில்ல, பாட்டு போயிட்டே இருக்காங்க. டேய் இருங்கடா, அந்த மாதிரி நான் கேட்சப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. ஈவெண்ட்டில் ராக் ஸ்டாருக்கு இப்படி தான். கரெக்ட். நம்ம ஒரு கேப் விட்டால் அவங்க பாடிடுவாங்க. நம்ம சரி நம்ம லைவ் பண்ணுறோம், கொஞ்சம் ஆன்டிசிபேஷன் பில் அதெல்லாம் இல்லை. டேப்பில் இங்கே வரும், நீ பாடுறியா இல்லை நாங்கள் பாட்டோமா, எங்களுக்கு பாட்டு தெரியும் அது மாதிரி. அது ஆனால் எனக்கு வந்து அது லைக் எனக்கு இன்றைக்குமே வந்து நான் ஏதாவது ஒரு ஷோ பண்ணுறேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி இப்போ நம்ம புது மக்கள்கிட்ட பாடும்போது நம்ம பாடுறோம், அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க, அது தட்ஸ் ஹாப்பினஸ் இன் இஸ் ஓன் வே. ஆனால் த பிக்கெஸ்ட் கிக் இஸ் வென் இந்த மாதிரி மேடை மாதிரியோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணும்போது எல்லோரும் வந்து நம்மளை பாட விடாமல் அவங்க பாடுறாங்கல்ல, அது வந்து தட்ஸ் த பிக்கெஸ்ட் கிக் எனக்கு. ஸோ அது அப்போ நீங்கள் வந்துட்டா அப்படின்னு. எஸ் ஆமாம். ஆனால் அதே டைமில் வந்து பேக் எண்டில் வந்து எனக்கும் 10 மார்க்கும் நிறைய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. நிறைய ஈகோ பிரச்சனை தான் எங்கள் 2 பேருக்குள்ளே, வேறு எதுவும் இல்லை. ஸோ அது மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இவ சப்போஸ் டு கோ டூ அ ஷோ இன் கொச்சி. அந்த ஷோ அதாவது நாங்கள் ட்ரெயின் ஏறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி வந்து நான் கால் பண்ணி, இல்லை ரொம்ப வெரி சாரி, நாங்கள் வந்து வி கைண்ட் ஆஃப் ப்ரோக்கன் அப் as a band, எனக்கும் வந்து நாட் இந்த மென்டல் ஸ்டேட் டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது சம்திங் ரிக்ரெட் டு திஸ் டே. நான் லைக் ஐ ஹேவ் வெரி ஃபியூ ரிக்ரெட்ஸ் இன் லைஃப். அது தட்ஸ் அ வெரி பிக் ரிக்ரெட். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ ட்ரஸ்ட் வச்சு கூப்பிட்டுருந்தாங்க நம்மளை, அது நம்மளால் போக முடியலன்றது ஒரு பெரிய வருத்தம் எனக்கு. ஸோ அது மாதிரி அந்த ஃபேஸில் வந்து வென் ஆல் ஆஃப் திஸ் வாஸ் ஹேப்னிங்கில் 2-3 பேரை வந்து நான் அப்படி சிவியராக டிசப்பாயிண்ட் பண்ணேன். நான் பண்ணுறேன்னு கமிட் பண்ணிட்டேன், பேக்ட் அவுட். அது வந்து இட் வாஸ் வெரி, இன்றைக்குமே வந்து அப்பப்போ ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு சாரி மெசேஜ் அனுப்பிச்சுன்னு இருப்பேன். ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஐ கைண்ட் ஆஃப் அதுக்கப்புறம் தான் அந்த கனடா போகிற இது வந்துச்சு. ஸோ அப்புறம் அதுக்குள்ளே வந்து ஐ காட்டன் மேரிட் அண்ட் அப்போ ஒரு அரவுண்ட் தட் டைம் நான் ஒரு ஃபுல் டைம் ஜாபுக்கு போயிட்டேன். கொஞ்சம் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஒரு இல்லை இது எல்லாமே பேரலாக போயிட்டுருக்கு. ஸோ 2016, 17, 15 கல்யாணம் ஆச்சு. 16, 17 மாதிரி வந்து ஒய்ஃப் இங்கே வந்துட்டாங்க. ஸோ நான் வந்து லைக் ஐ ஹேவ் டு டூ சம்திங் ஃபார் மணி. இல்லை ஏன்னா இது எதுவுமே காசு தர ஆக்டிவிட்டி கிடையாது. இதை நம்ம ஃபேன்ஸ்ட்டு வந்து நம்ம ரெக்கார்டிங் காசு வாங்குகிறோம், பட் அது ரெக்கார்டிங் செலவு தான் நம்ம வாங்குகிறோம். அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் ப்ராஃபிட் எல்லாம் நம்ம வச்சுக்கிறது இல்லை. ரெக்கார்டிங் என்ன செலவோ, ஸ்டுடியோக்கு என்ன செலவோ, அவ்வளோதான். அந்த செலவு மட்டும் நம்ம ரைஸ் பண்ணிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இல்லை வீடியோ எதாவது எடுக்கிறோம், அதான் அந்த க்ரியேட்டிவ் அவுட்புட் மட்டும் நம்ம இது பண்ணுறோம். மற்றபடி தெர் இஸ் நோ ரியல். அப்பப்போ ஏதாவது ஒரு லிரிக் ஜாபோ ஏதோ ஒரு சினிமாவில் அங்கங்கே வரும், பட் தட்ஸ் ஆல்சோ நாட் லைக் அ கன்சிஸ்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிடையாது. அண்ட் திஸ் டேக்ஸ் அப் ஆல் யுவர் டைம். இட்ஸ் வெரி ஹார்ட் டு எக்ஸ்பிளைன். ஏன்னா இப்போ நீங்கள் இடிஎம்மோ ஹிப்ஹாப்போ லைக் இஃப் யூர் டூயிங் சம் கைண்ட் ஆஃப் மியூசிக் வேர்
யூ கேன் டூ இட் அலோன் வித் யுவர் லேப்டாப். அது வந்து தட்ஸ் மேபி ஐ ஷுட் ஹவ் டன் தட் ஆல்சோ, பட் தட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங் வேர் சரி நான் வந்து ஒரு மேபி யூ கேன் ஆர்கனைஸ் யுவர் லைஃப் இன் சச் அ வே தட் உங்களுடைய ஃப்ரீ டைம்லையோ உங்கள் ஆஃப் டைம்லையோ நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிடலாம். பட் இப்போ நாங்கள் பண்ணது வந்து எல்லாமே லைவ் தான். எவ்ரி திங் இஸ் லைவ். குரங்கன் டைமில் வந்து ரெக்கார்ட் பண்ணாத எதுவுமே சாம்பிள் கிடையாது. எதுவுமே அழகு புரட்சி ஆல்பம் வந்து ஃபுல்லாகவே விஎஸ்டிஸ் தான். பட் ப்ராசஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் பிளேட் பை அ ஹியூமன் பீங். எவ்ரி திங் இஸ் அ மியூசிஷியன். ஆமாம், இல்லை இட்ஸ் ஆல் அட் சம் பாயிண்டில் ஆல்வேஸ் இட்ஸ் ரெக்கார்டட் கிளிப் தான். ஆமாம், அது ரெக்கார்டட் கிளிப்பெல்லாம் இல்லை. அது வந்து இட்ஸ் நாட் ஈவன் லைக் ஓகே நம்ம பஞ்ச் பண்ணி ஃபுல் பாட்டு டேக் இது மாதிரி ஒரு ரொம்ப என்ன சொல்ற டாக்மேட்டிக்காக அந்த ப்ராசஸ் அப்படி தான் பண்ணுவோன்ற மாதிரி அங்கங்கே பஞ்ச் பண்ணுமே ஒழிய அங்கங்கே பிச் கரெக்ட் டைம் கரெக்ட் பண்ணுவோம், பிச் கரெக்ட் பண்ணுவோம். பட் 95% ஆஃப் இட் இஸ் ஆஸ் இட் வாஸ் ரெக்கார்டட். ஆமாம், ஆஸ் இட் வாஸ் ரெக்கார்டட் மிக்ஸ்டு. அதனால தான் அதில் அவ்வளோ இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். அது வந்து பர்ஃபெக்டாக இருக்காது, பர்ஃபெக்டாக கிளிக் ட்ராக்ல உட்காராது. ஏன்னா இட்ஸ் லைவ், எவ்ரி திங் இஸ் லைவ். ஸோ அது அந்த ப்ராசஸ் போகும்போது இட் கன்சியூம் ஸோ மச் லைக் டைம் அண்ட் எனர்ஜி அண்ட் somehow அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் தட்ஸ் வை வி காட் டுகெதர். அதுக்குள்ளே தான் இருந்தோம். ஸோ அந்த 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 ஸோ அப்புறம் இந்த குரங்கன் பிரேக்கப் ஆகி இந்த மாதிரிலாம் நடக்கிற டைமில் வந்து எனக்கு வந்து பயங்கர ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஆயிடுச்சு. How do you handle that? I wanted to ask because very badly. You just made it, I'm assuming, right? Made like it na you feel like you just made it as a musician. Correct. அதுக்குள்ள இப்போதான் இந்த பேண்ட் ரெகக்னைஸ் ஆகுது, இப்போதான் இதுக்கு ஒரு ஆடியன்ஸ் வராங்க, இப்போதான் ஏதோ ஒரு திருப்பு முனையில் இருக்கும்ன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இன்டர்மிஷன் வந்துருச்சு. ஆமாம், இப்போதான் ரெகக்னிஷன் வருது. கரெக்ட், இன்டர்மிஷன் வந்துருச்சு. அப்போது வந்து ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே லைக் நான் டென்மா வி ரியலைஸ் வி கான்ட் ஒர்க் டுகெதர் எனிமோர். ஓகே, ஃபார் நியூமரஸ் ரீசன்ஸ். அது நம்ம பேச தேவையில்லை. பட் ஓகே, நம்ம வில் கோ ஆர் செப்பரேட் வேஸ்னு முடிவு பண்ணிட்டோம். அண்ட் அந்த டைமில் அப்புறம் வந்து நான் ஐம் ஜஸ்ட் வெரி டிப்ரெஸ்ட். ஏன்னா நானும் வந்து பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, பிகாஸ் வி ஹேட் சச் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்கில் செட்ஸ். நான் வந்து அவன் சைடில் இருக்கிற ஸ்கில்ஸ் எதுவுமே நான் வந்து பெருசாக கற்றுக்கல. அவன் இருக்கான்ல, அவன் பார்த்துப்பான் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து நான் பண்ண ஒரு இஸ் அ ஹியூஜ் லேர்னிங் ஃபார் மீ. தட் ஓகே, மற்றவங்களோட நம்ம ஒர்க் பண்ணுறோம், நம்ம கொலாபரேட் பண்ணோம், எவ்ரிபடி பிரிங் சம்திங் டு டேபிள், அவங்களுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். பட் அட் த சேம் டைம் வந்து நம்மளுக்கு வந்து யாருமே இல்லைனாலும் நம்மளுக்கு பண்ண தெரிஞ்சிருக்கணும். ட்விஸ்ட் பண்ணுற நிலைமைக்கு வந்துடக்கூடாது. நம்ம வி ஷுட் பி ஏபிள் டு லைக் தனியாக இருந்து என்னால் பண்ண முடியணும். இப்போவும் எனக்கு லைக் என்னோட பெர்ஃபார்ம் பண்ணுற பேண்ட் இருக்குது, மியூசிஷியன்ஸ் இருக்குது. பட் வேர்ஸ்ட் கேஸ் நான் வந்து தனியாக கிட்டார் தூக்கிட்டு போய் 1 மணி நேரம் பாடணுன்னா பாடுவேன். நான் வந்து தனியாக இப்போ நான் படம் ஒர்க் பண்ணுறேன், ஆப்வியஸ்லி மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க, நம்மளோட ஒர்க் பண்ண மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. பட் வேர்ஸ்ட் கேஸ் யாருமே இல்லைனாலும் என்னால் தனியாக பண்ணி முடிக்க முடியும். அந்த லெவலுக்கு நான் என் ஸ்கில் அப்கிரேட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம். ஸோ இதுதான் வந்து அதான் குரங்கன் முடிச்சு நெக்ஸ்ட்டு ஒரு 2 years வந்து திஸ் வாஸ் த திங். ஆமாம், அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் கேட்டா, சரி நம்ம கனடா போகலாமா கொஞ்சம் வருஷம் அப்படின்னா. எனக்கு அங்கே போனால் நான் லைக் ஐ ஹேவ் பெட்டர் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா அவன் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிருந்தா, இங்கே வந்து அவளுக்கு கொஞ்சம் செட் ஆகலை. சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு. இங்கே நான் எதுவும் உருப்படியாக பண்ணுற மாதிரி எனக்கு தெரில, எதுவும் காசு எதுவும் வரல. ஏன்னா அட் திஸ் பாயிண்ட் ஐம் ஆல்ரெடி லைக் 7-8 years into this. அண்ட் அது வந்து எப்படி காசு பார்க்குறது நீ ஃபிகர் அவுட் பண்ணல. நம்ம ரெக்கார்டிங்க்கு நம்ம ஆடியன்ஸ்ட்டை கேட்கலாமே ஒழிய அதுக்கு மேலே நம்ம வந்து க்ரௌட் பண்ணி போட முடியாதுல்ல. ஸோ அதனால் ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு, அட்லீஸ்ட் அவளோட கெரியர் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு போயிட்டேன். ஸோ கைண்ட் ஆஃப் லைக் ஓகே இது ஒர்க் அவுட் ஆகாதுப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் கிளம்பினேன். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு கொஞ்சம் இதை பண்ணேன், அதை பண்ணேன், ஏதோ பண்ணிட்டுருந்தேன். கொஞ்சம் பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். கொஞ்ச நாள் வந்து அக்கௌண்டிங் படிக்க போகிறேன்ட்டு கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருந்தேன். இது மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டரி பீரியட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஐ ரியலைஸ்ட் ஓகே வேறு வழி இல்லை, நம்ம மியூசிக் தான் பண்ணோம் போலன்ற மாதிரி திருப்பி ஒரு இதுக்கு வந்துட்டு, அதுக்கப்புறம் அங்கே வந்து ஐ மெட் பிரவீன் மணி. ஸோ பிரவீன் மணி வந்து இஸ் ஃபார் தோஸ் யூ ஹூ டோன்ட் நோ, வந்து இஸ் எ லெஜெண்டரி மியூசிக் ப்ரொடியூசர். ரொம்ப நாள் வந்து
ரஹ்மான்ஸோட ஒர்க் பண்ணவர். ஓகே ஓகே. அவர் மியூசிக் சர்க்கிள்ஸில் அவர் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. இட்ஸ் வெரி எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கில்டு, வேறு லெவல் அவர். அவர் வந்து இட்ஸ் லைக் அ மியூசிக் மேக்கிங் மிஷின் தான் சொல்லணும் அவரை. ஸோ ஓஜிக்கெல்லாம் ஓஜி இல்லை அவங்கெல்லாம். ஸோ அவரோட வந்து ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் நாங்கள் பண்ணினோம். ஓகே. ஸோ அதுதான் இந்த பூமி மாறுதான், அன்பே நலமா, இதெல்லாம் அவர் ப்ரொடியூஸ் பண்ணது தான். ஓகே ஓகே. ஸோ அந்த ஸ்ட்ரெச்சில் தான் வந்து அவர் எப்படி ஒர்க் பண்ணுறாரு, அவருடைய ஃப்ளோ என்ன, அப்புறம் நம்ம முன்னாடி பண்ணது என்ன, இதெல்லாம் பார்த்து லைக் ஜானுட்ட பார்க்கும்போது உங்களுக்கு ஜானுட்டு, அப்புறம் டென்மாவோட பண்ண குரங்கனில் பண்ண ப்ராசஸ், பிரவீன் பண்ணுற இதெல்லாம் பார்த்து ஐ கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டுட் வேர் ஆர் மை கேப்ஸ், நான் என்ன கற்றுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் நான் வந்து ஐ ஸ்பெண்ட் அ இயர் ரவுத்திரம், உண்மை நண்பர்கள், இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா 85% ஆஃப் ஆல் தோஸ் சாங்ஸ் நானே தனியாக பண்ணது தான். மிக்ஸ் மட்டும் நான் பண்ணல, மிக்ஸு மாஸ்டரிங் வந்து நான் பண்ணல, பிகாஸ் அது வாஸ் டூ மச் ஃபார் மீ டு டூ. பட் கிட்டத்தட்ட எவ்ரி திங் எல்ஸ் ஐ டிட். அங்கங்கே ஐ ஹேட் சம் கொலாபரேட்டர்ஸ், பட் மோஸ்ட்டாக நான் பண்ண சாங்ஸ் எல்லாமே அந்த ப்ராசஸில் வந்து ஐ லைக் ரியலி லைக் அப்கிரேடட் மை ஸ்கில்ஸ். ஓகே. ஸோ மியூசிக் ப்ரொடக்ஷன் இப்போ வந்து அப்புறம் அங்கங்கே நடுவில் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் வரும், சின்ன சின்ன வெப் சீரிஸ் வரும், அதெல்லாம் பண்ணி நான் வந்து ஒரு மீடியா ஒரு ஃபிலிம் கம்போசர் அப்படின்றதுக்கான பேசிக் ஸ்கில்ஸ்க்கும் வந்துட்டேன் நான். அண்ட் அந்த ப்ராசஸில் என்னோடய மியூசிக்காலிட்டியும் கொஞ்சம் பை த டைம் ஐ குட் சி ஓகே. இந்த அவர் ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங்கில் அவர் சொன்னார்ல, கிளிக்கில் இல்லைப்பா சுதியில் இல்லைப்பா, அந்த 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 விஷயம்லாம் நான் ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன். ஓகே, கிளிக்கில் வாசிக்கிறது எப்படி, இது என்னது. அதுக்கப்புறம் ஓகே, நம்ம அடுத்து நம்ம பண்ணுறம்போது என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அப்புறம் நம்ம என்னெல்லாம் வந்து மிஸ் பண்ணோம், லைக் யூனோ வாட் ஆர் த திங்ஸ் ஐ டிடன்ட் டூ ப்ராப்பர்லி. இந்த மாதிரி ஒரு பெரிய இட் வாஸ் லைக் பீரியட் ஆஃப் செல்ஃப் அனாலிசிஸ் அண்ட் க்ரோத். அது வெளியே தெரியாது. ஸோ இதெல்லாம் அப்புறம் நடுவில் அந்த கொஞ்சம் ஃபிலிம் சைட்லலாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் லாஸ்ட் இயர் வந்து கைண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து தி ரீச்ட் அவுட். அப்போது ஸோ ஆல்மோஸ்ட் 2 years நினைக்கிறேன் இப்போது. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பொய் பண்ண ஆரம்பிச்சது. கைனோட ஃபஸ்ட்டு பொய்யா? லைக் ஃபஸ்ட்டு பாட்டே கைனோட பண்ணது பொய் தான். அது மாதிரி திங்குக்கு ஒரு பாட்டு பண்ணி கொடுத்தேன், திங்க் மியூசிக்கு, வீரன் ஒரு பாட்டு. அது சம்ஹவ் அது தெரில, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த பாட்டு. பட் அது போய் சேர்ந்துச்சா? அப்படியா? ஓகே, நைஸ். ஓகே, ஸோ இட்ஸ் டன் சம் ஒர்க். எனக்கு தெரியல அது ஒர்க் ஆச்சா, சேர்ந்துச்சா என்னன்னு எனக்கு தெரில. ஏன்னா நான் லிரிக்ஸே கேட்க மாட்டேன். ஓகே, ஓகே சரி நாமளும் ஹிப்ஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு லிரிக்ஸ் கேட்க ஆரம்பிச்சு. அதில் வந்து பசங்க எல்லாரும் கேவர் வாசிக்கின்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ லைக் ஓகே, and then I saw this name, think, I listened and I was like, hey, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு I knew about Tenma, I knew about CNR அந்த வர. ஆனா வந்து எனக்கு I didn't place any of this together. ரைட். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் இது எல்லாம் ஒரே டைம்லைன் தான். கரெக்ட். ஆமாம். ஏன்னா நான் அங்கே போனதுனால, ஏன்னா நான் போன டைமில் தான் வந்து இன்னி கொஞ்சம் அந்த எவ்ரிபடி ஸ்டார்டட் லைக் லிஸ்னிங் டு ஆர் அந்த செட் ஆஃப் சாங்ஸ் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நவ் ஐம் பேக் இஸ் அ கம்பேக் கிட். அது மாதிரி ஆமாம், அது மாதிரி. அப்புறம் அந்த பொய் பண்ணும்போது எனக்கு என்ன ஒரு பெரிய சேஞ்ச். இல்லை ஸோ பொய் வந்து ஸோ அதான் அந்த நடுவில் ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் நான் தனியாக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தென் ஐ பிகேம் கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் அதர் பீப்புள் அகேன். இப்போ அவங்க பண்ணுறதுல எனக்கு என்னமோ வச்சுப்பேன், வேண்டாது விட்டுருவேன். But now, even though I'm working with other producers, the final call is still mine. Like you're still in necessary condition. Like you're fine by yourself also. Amma. So it's more like asking help as opposed to being dependent. Exactly. ஒரு டிபெண்டன்சில இருந்து நம்ம ஒரு கொலாபரேஷன் குள்ள வரும். முதல்ல நம்ம கொலாபரேஷன் நினைச்சு ரொம்ப டிபெண்டண்டா இருந்தோம். ஸோ இப்போ அப்படி இல்லை. ஸோ அது ஒரு நல்ல ஒரு லேர்னிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே இதுதான் ப்ராசஸ்னு புரிஞ்சிருச்சு. அப்போது வந்து தென் ஐ ரியலைஸ்ட் நான் ஒரு மியூசிஷியன் அப்படின்றத ஐம் ஸ்டோரி டெல்லர். அப்போது வந்து நான் விஷுவலாகவும் ஐ ஷுட் ட்ரை டு டெல் ஸ்டோரிஸ் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த பொய்க்கு மியூசிக் வீடியோ எழுதி சரி நம்ம நடிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ட்ரீட் பண்ணேன் பேசிக்காக. ஸோ அது மாதிரி இப்போ வந்து ஐ மீன் லைக் அ வெரி க்ரியேட்டிவ்லி வெரி ஓப்பன் ஸ்பேஸ். அது நம்ம ஓப்பன் அப் ஆகும்போது கரெக்டாக அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். கரெக்டாக கேப்டன் மில்லர் இருந்துச்சு, அது மாதிரி நிறைய ஃபிலிம் ஒர்க். How is that side? இப்போ நீங்கள் இண்டி சீன்லேருந்து ஐ கெஸ் திஸ் இஸ் மோர்
little more like very mainstream compared to ஆமாம் what is the differences உங்களுக்கு ஏதாவது தெரியுதா வித்தியாசமா ஒரு லைக் இதுவும் இதுதானா அப்படி சொல்லிட்டு இருந்துச்சா? இதை பேசிக்காக இது வந்து இட்ஸ் அபவுட் ஒர்க்கிங் வித் அதர் பீப்புள் இன் தேர் ப்ராசஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஒர்க்கிங் வித். இப்போது நான் சினிமாவில் போகும்போது ஒரு மியூசிக் டைரக்டருக்கு நான் லிரிக்ஸ் எழுதுறேன் அப்படின்னா அவர் ஒரு ப்ராசஸில் இருப்பார். அவரோட ப்ராசஸ்க்குள்ளே நம்ம போய் உட்காந்துக்கணும். நம்ம அங்கே போயிட்டு நம்ம ப்ராசஸ்க்குள்ளே அவர் வரணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அவங்க சினிமாக்குள்ளே தே ஹாவ் சர்டன் வேஸ் ஆஃப் ஃபங்க்ஷனிங். அவங்க சில விஷயம் இப்படி தான் பண்ணுவாங்க, அப்படி தான் பண்ணுவாங்க. அண்ட் அது வந்து அவங்க வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் மெனி இயர்ஸ் அதை ரிஃபைன் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராசஸை. வெரி எஃபிஷியன்ட் ஓவர் டைம். ஆமாம். ஸோ அவங்க அந்த ப்ராசஸை வந்து விட்டு கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அவங்களோட ப்ராசஸ்க்குள்ளே நம்ம போய் உட்கார்றதுக்கு நம்ம கம்ஃபர்டபுள் ஆகிக்கணும். நம்ம அந்த அளவுக்கு ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணும். ஸோ அப்படி தான். பட் எனக்கு வந்து என்ன ஒரு லக் அப்படின்னா அருண் தான் எங்களுக்கு டெரஸ் ஜாம்ஸ் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தார். அருண் மாதேஸ்வரன், கேப்டன் மில்லரோட டைரக்டர். அவர் தான் டெரஸ் ஜாம்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணி கொடுத்தாரு குரங்கனுக்கு. ஸோ அவர் வந்து அவருக்கு என்ன முன்னாடிலேருந்தே தெரியுன்றதுனால அவரோட ஃபஸ்ட்டு படத்துலையும் நான் எழுதி கொடுத்தேன் ராக்கி. அவர் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்துருவார். ஸோ அவர்கிட்ட இருக்கும்போது நான் ஐ கேன் பி லைக் ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் அந்த மாதிரி சில. ஸோ அதுக்கப்புறம் நான் மீட் பண்ண டைரக்டர்ஸ் வந்து a lot of them they understand where I'm coming from and எனக்கும் அந்த ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி தராங்க. இப்போது முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ் 2016-17 பண்ண ஃபஸ்ட் ஃபியூ ப்ராஜெக்ட்ஸில் அப்படி இருக்காது. அங்கே வந்து அவங்களுக்கு நான் எங்கேருந்து வரேன்னு தெரியாது, நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியாது. ஸோ அந்த டேரக்டருக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களும் வந்து புது டேரக்டர் இருப்பாங்க, அவங்களுக்கு பெரிய இது இருக்காது. பட் இதுக்கப்புறம் என்னோடய ஏஜ் குரூப் இருக்க டேரக்டர்ஸ் எல்லாமே they become very established. ஸோ இப்போது வந்து தேர் ஏபிள் டு கிவ் மீ தட் ஸ்பேஸ். நிறைய மியூசிக் சர்க்கிள்ஸ்லையும் நம்மளை பற்றி தெரியும் நிறைய பேருக்கு. ஸோ ஐ ஃபீல் வெரி வெல்கம்டு. இப்போ எங்கே போனாலுமே வந்து இந்த இவர் சந்தோஷ் நாராயண் சாருக்கு வந்து ஓப்பன் பண்ணோம் இல்லையா 2 days பேக். இப்போ கூட நான் அவர் போய் ஹலோ சொல்லும்போது கேபர் அவர் கேள்விப்பட்டிருக்காரு. ஸோ கம்ப்ளீட் அன்னோன்னா இல்லை நம்ம அவருக்கு. ஸோ இஸ் ஹர்ட் அபவுட் மீ ஃப்ரம் சம்வேர், எங்கேன்னு தெரியல. கேபர் ஓகே அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருக்குமே நம்மளை தெரிஞ்சிருக்கு. ஏதோ ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருக்காங்க, ஒரு கேட்டிருக்காங்க, சம்திங் லைக் தட். ஸோ இப்போது நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க வேண்டிய நெசசிட்டி கம்மியாயிருச்சு. ஆமாம், ஐ கேன் கோ சே ஹலோ அண்ட் ஐ நோ தட் தேல் நோ ஹூ ஐ ஆம். அவங்க நம்மளோட ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி வருது இல்லைன்றது மாரி ஒரு பேசிக்காக ஓகே பார்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. ட்ராப் அவுட் ஆகி ஆமாம் காலேஜ் கிட் வாண்ட் டு பி ராக் ஸ்டார். ஆமாம், வெக்கமுள்ள ஒரு காலேஜ் கிட். ஆமாம். How does he feel now? அதான் இப்போ வந்து நான் க்ரியேட்டிவ்லி ஐம் இன் அ வெரி ஓப்பன் ஸ்பேஸ். ஐ திங்க் ஐம் இன் அ ஸ்பேஸ் வேர் இனி என்னால் ரிசீவ் பண்ணவும் முடியுது, இன்னும் ஓப்பனாக கொடுக்கவும் முடியுது. அண்ட் அதனால வந்து எனக்கு கொலாபரேட் பண்ண ஈஸியாக இருக்குது. அண்ட் இன்னும் நான் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போது முன்னாடிலாம் வந்து எப்படி ஒர்க் ப்ரையாரிட்டைஸ் பண்ணவும் தெரியாது, நம்ம டைம் எப்படி மேனேஜ் பண்ணவும் தெரியாது. அதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கேன். அப்புறம் முன்னாடிலாம் வந்து இந்த காசு பேச தெரியாது, காசு விஷயம்லாம் how to handle it like a business மாதிரி, how to handle like இந்த நெகோஷியேஷன்ஸ் அதெல்லாம் இப்போது வந்து கொஞ்சம் ஒரு ப்ராசஸ் செட் பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு. ஸோ அது மாதிரி அதான் இதெல்லாமே வந்து நிறைய பேர் வந்து இதெல்லாம் ஃபஸ்ட்டே ஃபிகர் அவுட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு இன்ட்யூட்டிவாக வந்துடும். நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அது புத்திசாலிங்க வந்து மற்றவங்களோட மிஸ்டேக்ஸ் பார்த்து கற்றுப்பாங்க. நான் வந்து புத்திசாலி கிடையாது, நானே எல்லா மிஸ்டேக்ஸும் பண்ணி அப்படி கற்றுட்ருக்கேன். ஸோ எல்லா லெசன்ஸும் வந்து வெரி ஹார்ட் ஏர்ன்டு லெசன்ஸ்ன்றதுனால எல்லாமே பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்சிருச்சு. will pay off really hard then hopefully. But நல்ல ஸ்பேஸில் இருக்கேன் நான். I'm having fun with the work I'm doing. and இந்த வருஷம் வந்து இப்போது அடுத்து நம்ம லைவ் பண்ணி ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. அது இந்த கேப்பில் நான் கனடா போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு இங்கே இப்போ திருப்பி வர கேப்பில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் மைக்ஸ் தெருவுக்கு ஓப்பன் மைக் நடக்குது. அதுக்கப்புறம் மக்கள் வந்து காசு கொடுத்து போய் ஷோஸ் பார்க்குறாங்க. அந்த கல்ச்சர் அப்படியே வந்து ஃப்ளிப் ஆகிடுச்சு. நம்ம வந்து 5-6 வருஷம் முன்னாடி நம்ம பண்ணதெல்லாம் யாரா அவனுங்க பைத்தியக்காரங்க மாதிரி பார்த்த மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி தான் பார்த்தாங்களான்னு தெரியாது, நமக்கு அப்படி ஃபீல் ஆகும். இப்போ வந்து எல்லாருமே அதான் பண்ணுறாங்க. பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் கூட இப்போ வந்து லைவ் ஷோஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கும் அங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓகே, நம்மளுக்கான இடங்களும் இருக்குது. I think you're ahead of the curve there. So ahead of the curveன்னு சொல்ல முடியாது, தெரில எனக்கு. ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட்
சிங்க் ஆகிட்டோம் இப்போ டைமோட. you're well posed. ஆமாம், right? கரெக்ட். இப்போ வேர் இன் பொசிஷன் டு அறுவடைக்கிற நேரம் வந்துருச்சு, ஹார்வெஸ்ட் பண்ணுற டைம் வந்துருச்சு பேசிக்காக. ஸோ இப்போ அதான் இந்த வருஷம் வந்து ஷோஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் நிறைய, எவ்வளோ முடியுமோ அத்தனை ஷோஸ் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வருஷம் டார்கெட்டு. ஃபாலோ கேபர் ஆன் இன்ஸ்டாகிராம் ஷோ. அப்புறம் ரெண்டாவது டார்கெட் வந்து நான் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஆகலான்ட்டு இருக்கேன், ஆஸ்பைரிங் கண்டென்ட் கிரியேட்டர். சூப்பர். என்னோட பயோ மாற்ற போகிறேன், கெட் ரெடி வித் மீ எல்லாம் போடலான் இருக்கேன். 10 things you must know tier list. அப்புறம் அது மாதிரி ஏதாவது பட் யா ஸோ யா can't wait. அதுக்கு நான் ஒரு விதை போட்டிருக்கேன் நம்புறேன். ஆமாம். ஸோ யா அண்ட் அதான் க்ரியேட்டிவ்லி ஐ திங்க் ஐம் இன் அ குட் ஜோன். அதான் க்ரியேட்டிவ் ப்ராசஸாகவே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா யூ கோ த்ரூ லைக் ஃபேஸஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரிங் வேர் யூ ஆர் லாஸ்ட். என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தேடிட்டே இருப்போம் கொஞ்ச நேரம். அப்புறம் திடீர்னு ஏதாவது ஒன்று நமக்கு ஒரு ஸ்பார்க் கிடைக்கும், அப்புறம் கொஞ்ச நேரம் ஸ்மூத்தாக போகும் கரெக்டாக. அதுக்கப்புறம் திருப்பி அது நம்ம கண்டுபிடிச்ச டெம்ப்ளேட் ஒர்க் ஆகாமல் போகலாம், ஏதோ ஒன்று நடக்கும். அப்போ திருப்பி ஒரு தேடலுக்குள்ளே போவோம். ஸோ இப்போ ஐ திங்க் இப்போ ஒரு தேடல் முடிச்சுட்டு இப்போ ஒரு ஃபோக்கஸ்டு ஃபேஸில் இப்போ இருக்கேன், ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்கேன். ஸோ இங்கே கொஞ்ச நாள் வண்டி ஓட்டுவோம், அப்புறம் திருப்பி ஒரு 5 வருஷத்தில் மார்க்கெட் மாறும், மக்கள் மாறுவாங்க. அப்போது என்ன நடக்குமோ யாருக்கு தெரியும், பார்ப்போம். I know you're short on time. அதனால ஒரு கேள்வியோட முடிச்சுக்கிறேன். Yes. You've written a lot. Yes. And many people like many things. I can list definitely things that have impacted me. What's your favorite line நீங்க எழுதுனதுல personally or? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன், நான் எழுதும்போது வாவ் நானா இது எழுதுனது அப்படின்னு நானே ஃபீல் ஆன ஒரு லைன் வந்து இஸ் திஸ் சென்னை. அந்த மாதிரி நான் ஃபீல் ஆன ஒரு லைன் வந்து பச்சை பேருந்தில் ஒரு லைன் வரும், ஒரு நொடி எங்கு போகிறாய் என்று மறந்தால் மறுநொடி எங்கேயும் போகலாம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் அது. நான் அப்பப்போ நானே அது என்கிட்ட சொல்லிப்பேன். ஏன்னா நம்ம ஜஸ்ட் லைஃப் ஓட ப்ராசஸில் வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்மளோட ஐடென்டிட்டிஸோட ரொம்ப அட்டாச் ஆகிப்போம் இல்லையா. இப்போ நான் இதுதான், இப்படி தான் நான் இருப்பேன், இதை தான் நான் பண்ணுவேன்ற மாதிரி இறுகிடுவோம். அப்போது வந்து ஏன் அப்படி இருக்கணும்? இது ஒரு கோட் இருக்குது, அ மேன், இது எக்ஸாக்டாக கோட் சொல்லலை பட் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். அ மேன் ஆஸ்க்ட் அ பேர்ட், யூ கேன் ஃப்ளை எனிவேர், வை டு யூ ஸ்டே இன் திஸ் ட்ரீ அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு பறவை பார்த்து கேட்குறான் ஒருத்தன், உன்னால் தான் எங்கே வேணால் பறக்க முடியுமே, நீ ஏன் இந்த மரத்துலேயே இருக்கிற அப்படிங்கும்போது இப்போ அந்த பறவை சொல்லுது, நீ கூட தான் எங்கே வேணால் நடக்கலாம், நீ ஏன் இங்கேயே இருக்க, நீ ஏன் இங்கேயே இருந்து என்ன பார்க்குற அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம எப்போ வேணாலும் நம்ம வந்து பிவட் பண்ணலாம், புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கலாம், வேறு ஒரு ஜேர்னிக்கு போகலாம். நம்ம மனசில் தான் இருக்குது எல்லாமே அப்படின்றது வந்து அப்பப்போ நானே எனக்கு ஞாபகப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஸோ ஆன் தட் நோட், எஸ், ஒரு நொடி நீங்கள் உங்களை மரங்கள் மறந்து விடுறீர்கள். ஐயோ எனக்கு தமிழ் ரோல் உங்களை பார்த்து எனக்கு ரோலிங், தேங்க்ஸ். யா you can go anywhere the next second. எப்படி கரெக்ட் மாஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ணீங்க. On that note, thank you so much for coming, Kaber. Thanks for having me. Thank you so much. நன்றிகள். நன்றி. And as usual, thank you so much for listening. நன்றி, வணக்கம்.